ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ॐ अज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सगनरघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगन ललिता श्रीविशाखान्वितं च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। जयदां सुरतौ पङ्गोर्मम मन्दमतेर्गति मत्सर्वस्य पादाम्बोजौ राधा मदनमोहनौ दिव्यवृन्दारण्यकल्पद्रुमादग श्रीमद्रत्नाकारो सिंहासनौ स्तौ श्रीमद्राधा श्रीलगोविन्ददेवो प्रेस्ते लिपि सेव्यमानौ स्मरामि। श्रीमान् रासरसारम्भि वंशीवटतटस्थित कर्षन् वेणुस्वनैर्गोपीर्गोपीनाथ श्रियस्तनः तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्य देशधारणे श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ஸ்திரீ தர்மம் அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு சுகன்யானுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாகவதத்துல இருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து படிக்கலாம். அது குறித்த ஸ்லோகம் தான் இது. ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டம் 29வது அத்தியாயம். 10வது காண்டம் 3வது அத்தியாயம் பதம் 10 10 3 10. சுகன்யாச்சவனம் பிராப்திய பதிம் பரம சுகோபனம் प्रीणयाम् आस सिद्धग्ना अप्रमत्तानुवृत्तिभिः। सुगन्याच्यवनं प्राप्य पतिं परमसुगोपनं प्रीणयाम् आस सिद्धग्ना अप्रमत्तानुवृत्तिभिः। सुगन्याच्यवनं प्राप्य पतिं परमसुगोपनं प्रीणयाम् आस सिद्धग्ना அப்ரமத்தானுவிருத்திபி. சுகன்யா சுகன்யை என்ற சர்யாத்தி மகாராஜரின் மகள். செவன மாமுனிவரை பிராப்திய பெற்ற பின் பதிம் அவளது கணவராக பரமகோபனம் எப்பொழுதும் கடும் கோபத்துடன் இருப்பவரான பிரீணயாம் ஆச அவரை அவள் திருப்திப்படுத்தினாள். சித்தக்னா தன் கணவரின் மனமறிந்து அப்ரமத்தா அனுவிருத்திபி கவனக்குறைவு இல்லாமல் சேவைகள் செய்து. மொழிபெயர்ப்பு. தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் மூலமாக ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். சேவன முனியை தனது கணவராக பெற்ற சுகன்யை அவர் எளிதில் கோபப்படக்கூடியவர் என்பதை அறிந்து அவரது மனோநிலைக்கேற்ப கவனமாக நடந்து கொண்டாள்.
அவரது கருத்தறிந்து கவனக்குறைவில்லாமல் அவருக்கு அவள் சேவை செய்தாள். பொருளுரை. செவன முனிவரை தன் கணவராக பெற்ற சுகன்யை அவர் எளிதில் கோபப்படக்கூடியவர் என்பதை அறிந்து அவரது மனோநிலைக்கேற்ப கவனமாக நடந்து கொண்டாள். அவரது கருத்தறிந்து கவனக்குறைவில்லாமல் அவருக்கு சேவை செய்தாள். பொருளுரை. இது கணவன் மனைவிக்கிடையில் இருக்க வேண்டிய உறவு முறைகளை சுட்டி காட்டுகிறது. செவன முனியை போன்ற சிறந்த புருஷர் ஒருவர் எப்பொழுதும் உயர்ந்த நிலையிலேயே இருக்க வேண்டும் என்ற மனோபாவத்தை கொண்டிருக்கிறார். எனவேதான் அவர் எளிதில் கோபப்படக்கூடியவராக இருந்தார். அவரது மனைவியான சுகன்யை அவருடைய குணத்தை புரிந்து கொண்டதால் அதற்கேற்றவாறு அவருக்கு சேவை செய்தாள். தன் கணவனுடன் மன மகிழ்ச்சியாக இருக்க எந்த மனைவியாவது விரும்பினால் அவள் தன் கணவனின் மனோபாவத்தை அறிந்து அவரை திருப்திப்படுத்த வேண்டும். இதுவே ஒரு பெண்ணுக்கு வெற்றி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மனைவிகள் சிறந்த அரச குமாரிகளாக இருந்த போதிலும் அவர் முன் பணிப்பெண்களைப் போல் நடந்து கொண்டனர். ஒரு பெண் எவ்வளவு சிறந்தவளாக இருந்தாலும் தன் கணவன் முன் இப்படித்தான் அவள் நடந்து கொள்ள வேண்டும். அதாவது தன் கணவனின் கட்டளைகளை நிறைவேற்ற தயாராக இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை திருப்திப்படுத்த வேண்டும். இதனால் அவளது வாழ்வு வெற்றியுடையதாக இருக்கும். கணவனைப் போல் மனைவியும் எளிதில் கோபப்படக்கூடியவளாக இருந்தால் அவர்களுடைய குடும்ப வாழ்வில் தொல்லைகள் ஏற்படும் அல்லது அது ஒரேடியாக உடைந்து போகும் என்பது நிச்சயம். இக்காலத்தில் மனைவி அடக்கமற்றவளாக இருப்பதால் சிறிய பிரச்சனைகளாலும் குடும்ப வாழ்வு முறிந்து விடுகிறது. இச்சூழ்நிலையில் கணவன் அல்லது மனைவி விவாகரத்து சட்டங்களை பயன்படுத்திக் கொள்கிறார். ஆனால் வேதங்களின் சட்டப்படி விவாகரத்துக்கு இடமில்லை. கணவனின் விருப்பத்திற்கு அடங்கியவளாக ஒரு பெண் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். பெண்ணுக்கு இது அடிமைத்தனமான வாழ்வு என்று மேலை நாட்டினர் நினைக்கின்றனர். ஆனால் அது உண்மை அல்ல. கணவன் எவ்வளவு கோபக்காரனாக இருந்தாலும் அல்லது இரக்கமற்றவனாக இருந்தாலும் ஒரு பெண் தன் கணவனின் இதயத்தை வெற்றி கொள்வதற்கு இதுதான் சிறந்த சாமர்த்தியமாகும். செவனமுனி எளிதில் கோபப்படக்கூடியவராகவும் சுகன்யையின் பாட்டனை போல் வயது முதிர்ந்தவராகவும் இருந்தார். இருப்பினும் அழகிய இளம் அரசகுமாரியான சுகன்யை வயது முதிர்ந்த தன் கணவனுக்கு அடங்கி எல்லா வகையிலும் அவரை திருப்திப்படுத்த முயன்றதை இவ்விஷயத்தில் நாம் தெளிவாக காண்கிறோம். இவ்வாறாக ஒரு விசுவாசமுள்ள பதிவிரதையாக அவள் இருந்தாள். முகம் கரோதி வாசாலம் புங்கம் லங்கயதே கிரும் யத்கிருபா தமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம். நாமஸ்ரேஷ்டம் மனுமபி சச்சிபுத்திரம் அத்திர ஸ்வரூபம் ரூபம் தஸ்யாகிரஜம் உருபுரிம் மாதிரிம் கௌஷ்டவத்திம் ராதாகுண்டம் கிரிவரமோ ராதிகா மாதவாசம் பிராப்தோ யஸ்ய பிரதீதிவ ஸ்ரீகுரும் தம் நட்டோஸ்மி. இன்னைக்கு பாகவதம் 9வது காண்டத்துல வரக்கூடிய மனுவின் மகள், மனுவின் பேத்தி, மனுவின் மகன் சரியாத்தின் ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னனுடைய மகள் அந்த சுகன்யா. இந்த சுகன்யாவை பற்றி நம்ம இப்ப பார்க்கலாம். சுகன்யா எப்படி வாழ்க்கைப்பட்டாள் அப்படின்றத பாகவதம் வர்ணிக்கிறது. அவளுடைய வாழ்க்கை கதையை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரபுபாதர் நமக்கு இவள் மூலம் என்ன சொல்லித்தரார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சுகன்யா ஒரு நாள் அந்த சரியாத்தி மகாராஜர் வேட்டைக்கு காடுகளுக்கு போறது வழக்கம். இப்ப சில நேரங்கள்ல ராஜகுமாரி கூட போகலாம். அப்ப ராஜகுமாரியும் அவளோட தோழிகளும் ஒரு சுற்றுலா மாதிரி கிளம்புனாங்க. அப்ப சுகன்யாவுடைய தோழிகள் சுகன்யா எல்லாரும் காட்டுல ரொம்ப சுற்றி திரிந்தார்கள். அவங்க எங்க போனாங்கன்னா செவன முனிவருடைய ஆசிரம் இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் போனாங்க. இப்ப மன்னரும் வீரர்களும் வேட்டையாடுவதிலும் வேற சில வேலைகளை பண்றதுலயும் இருந்தப்ப சுகன்யா காட்டுல திரிய ஆரம்பிச்சாள். அப்படி திரிய ஆரம்பிக்கும் போது ஒரு மண் புற்று இருந்தது. அந்த மண் புற்றுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு
அழகான ஒளிர்கின்ற 2 பொருளை பார்க்கறா. அது ரொம்பவே ஒளிர்ந்தது. அப்போ அவ நினைச்சா, இது என்ன? எதுனா முத்தோ, மணியோ, என்னவோ ஒண்ணும் தெரியல. அதனால ஒரு முள் எடுக்கிறா. முள் எடுத்து அந்த புற்றுல இருக்கக்கூடிய அந்த ஓட்டையில தெரியுது. ஒளிர்கின்ற ஒரு பொருள் தெரியுது. அது அவ கம்பி மாரி இருக்கக்கூடிய ஒரு முள் எடுத்து அந்த அந்த ஓட்டையில வந்து குத்தி விடுகிறாள். அப்ப அதிலிருந்து அந்த ஒளிர்கின்ற பொருள்ல இருந்து ரத்தம் கசிய ஆரம்பிச்சிருது. இவ பயந்துடுறா. சுகன்யா பயந்து போகிறாள். கண்டிப்பா இது ஏதோ ஒரு ஜீவராசி தான். நான் தெரியாமல் குத்தி விட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து பயந்து ஓடி விடுகிறாள். சில சில நேரத்திலேயே சர்யாத்தி மன்னன் மற்றும் அந்த படை வீரர்களுக்கெல்லாம் வந்து வாந்தி பேதி ஆரம்பிச்சிடுது. சில நேரங்கள்ல அவங்க வந்து ரொம்ப அதிகமா எல்லாருமே மயக்காய்ச்சி விழறாங்க, வாந்தி எடுக்கிறாங்க, பேதி எடுக்கிறாங்க. இப்படி அந்த மொத்த வீரர்களுக்கும் ஒரு அசம்பாவிதம் மாரி நடக்க ஆரம்பிச்சிடுது. அப்ப சர்யாத்தி மன்னர், இங்க யாரோ ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க. அதாவது ஏதாவது அப்ப தவறுகள் பண்ணும்போது, இப்ப நாம பௌதிக உலகத்துல நெறைய பேர் என்னென்னவோ தவறுகள் பண்றாங்க. அதனுடைய எதிர்வினை சில நேரத்துல உடனே தெரியும், சில நேரத்துல தெரியாது. இப்ப நமக்கெல்லாம் எதிர்வினை உடனே தெரியாதனால தானே பொதுமக்கள்லாம் நெறைய தவறுகள் பண்ணிட்டே போறாங்க. இப்ப மாமிசம் சாப்பிடுறதே எடுத்துக்கலாமே. மாமிசம் சாப்பிட்ட உடனே வாந்தி பேதி வந்துச்சுன்னா தெரிஞ்சிரும். மாமிசம் சாப்பிடுறது தப்பு, நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனா அப்படி நடக்கறதில்ல. அது பல ஜென்மம் கழிச்சு ரியாக்ஷன் குடுக்கும். சில பேருக்கு உடனடியாவும் குடுக்கும். எது எப்படி செயல்படும்? கர்மவினை எப்படி செயல்படும்ன்றத யாராலயும் கணிக்கவே முடியாது. அதிலே நம்ம வந்து பு நல்ல புரிந்து கொண்டு இருக்க வேண்டும். சில தவறுகள் நாம செய்ற சில தவறுகள் உடனே எதிர்வினை தராது. அது மிகப்பெரிய பாதகமாக இருந்தாலும். ஆனா சில தவறுகள் உடனே எதிர்வினையை தருகிறது. இந்த உலகமே கர்ம வினையை பொறுத்தவரைக்கும் எப்படி செயல்படுகிறது என்பது வந்து யாராலயும் கணிக்கவே முடியாது. சில நேரங்கள்ல கர்ம வினைகளின் பலன்கள் உடனடியாக முகத்துல அடிக்கும். சில நேரங்கள்ல அது எப்ப நமக்கு அடி கொடுக்கும் என்பதை நம்மால நிர்ணயிக்க முடியாது. இதுல தான் மக்கள் ஏமாந்துடுறாங்க. பல தவறுகள் செஞ்சுட்டு ஆட்டம் போடுறாங்களா? அவங்களுக்கு நினைச்சுக்கிறாங்க, இதே மாரி எல்லா இடத்துலயும் நம்ம தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் தப்பிக்க முடியாது. இந்த மாதிரி உடனே ரியாக்ஷன் வந்துருச்சுன்னா பிரச்சனை கிடையாது. நல்லதுன்றேன். உடன் எதிர்வினை நமக்கு வர்றது நல்லது. ஏன்னா அதுதான் தப்பு. இந்த தப்ப நம்ம மாத்திக்க முடியும். ஆனா உலகத்துல அப்படி நடக்கறதில்ல. கர்மநோகி போதவ்யம். கர்ம வினைகள் வந்து ரொம்ப நுணுக்கமானவை. யாராலயும் அத வந்து இதனால இப்படி ஆச்சுன்னு அப்படி புள்ளி வச்சு சொல்ல முடியாது. அதனால கர்ம வினை இப்படி இருக்கு. இந்த உலகத்துல வந்து கர்ம வினை ஒவ்வொரு செயலுக்கும் எதிரான, சமமான எதிர்வினையை கொடுக்கும் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கணும்னா போதும். ஜாக்கிரதையா இருப்போம். இந்த சிறு பெண் விளையாட்டுத்தனம் அதிகம். ம். ஆனா குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, துடுன்னு இருக்குங்க. அதுவும் இளம் பெண்கள்னா ஒரு நிமிஷம் சும்மா இருக்காதுங்க. இங்க ஓடும், அங்க ஓடும், அத பண்ணும், இத பண்ணும். அதனால தான் இளம் வயதிலேயே குழந்தைகளுக்கு வந்து சரியான ஈடுபாடு குடுத்துறணும். என்கேஜ்மென்ட் குடுத்துறணும். அவங்க வந்து ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்கக்கூடாது. இது பண்ணும், அத பண்ணும், அத பண்ணும், இத பண்ணும்ன்னு சொல்லும்போது அவங்க வந்து சரியா இருப்பாங்க. இல்லை என்றால், ஏதாவது ஒரு காரியத்த பண்ணி, சொதப்பி அங்க வந்து பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பாக இளம் பெண்களாக இருக்கக்கூடியவர்களுடைய பெற்றோர்கள் எவ்வளவு விரைவில முடியுமோ, அவ்வளவு விரைவில் அந்த குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கணும். அது இல்லன்னா, இளம் பெண்கள் பாழா போறத நம்ம தினமும் கேட்கிறோம். தினமும் நியூஸ்ல பார்க்குறோம், தினமும் யூடியூப்ல பார்க்குறோம். இளம் பெண்கள் வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் தூங்கக்கூடாதுன்னு நான் பலமுறை சொல்லியாச்சு. மீண்டும் சொல்றேன். இப்ப இந்த சர்யாத்தி மன்னன் ஒரு மிகப்பெரிய நல்ல மன்னன். தன்னுடைய ராஜகுமாரிய இங்க வனத்துக்கு சுத்தி பார்க்கறதுக்கு கொண்டு வந்தார். ஆனா மாட்டிக்கிட்டார். இப்ப அவர் வந்து ரொம்ப மன்னர்கள் இவங்கெல்லாம் ராஜரிஷிகள்.
ராஜரிஷிகள் தான் மன்னர்களா ஆகணும் அப்படின்றது தான் பிரபுபாதர் நிறைய வலியுறுத்துவார். ஒரு நாட்டை வழி நடத்துவதற்கோ இல்லை ஒரு குழந்தைகளை பெற்றோர்களாக இருப்பதற்கோ ஆசிரியர்களாக இருப்பதற்கோ மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பவர்களாக நாம் இருந்தோம்னா நமக்குன்னு ஒரு கடமை இருக்கு. என்ன கடமை? அனைவரையும் கிருஷ்ண உணர்வுல கொண்டு செல்லணும். அப்படி கொண்டு செல்ல தகுதி இல்லைன்னா நம்ம மன்னர் ஆகக்கூடாது, பெற்றோர்கள் ஆகக்கூடாது, ஆசிரியர் ஆகக்கூடாது, வழிகாட்டும் நபராக மாறக்கூடாது. நாம் வழிகாட்டியாக யாருக்காவது பொறுப்பு எடுத்துட்டோம்னா அங்கு கண்டிப்பா அவர்களுக்கு நம்மை சார்ந்தவர்களுக்கு கிருஷ்ண உணர்வை கண்டிப்பா கொடுத்தாகணும். அவர்களை அறம் சார்ந்த வாழ்க்கையில் நடத்தி செல்ல வேண்டும். அது அவங்களுடைய பொறுப்பு. உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளை கண்டிப்பாக கிருஷ்ண உணர்வில் கொண்டு வர வேண்டியது பெற்றோர்களின் கடமை. முயற்சி செஞ்சு தோத்து போலாம், ஆனால் முயற்சியே செய்யாமல் இருக்கிறது பாதகம். அதனால முயற்சி கண்டிப்பா செய்யணும். சர்யாத்தி மன்னன் அறம் தெரிந்தவன். நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும். இப்போ மன்னர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக தான் இருப்பாங்க. இது இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் மாதிரி தன்னுடைய மகன்கள் என்ன ஆட்டம் போட்டாலும் அப்படியே தப்பிச்சு விட்டு சும்மா பேருக்கு ஜெயிலுக்கு அமிச்சு அப்புறமா திரும்பி வர்றதெல்லாம் கிடையாது. தன்னுடைய குழந்தைகள் தவறு செஞ்சாலும் அவங்களுக்கு தண்டனை வழங்கப்படும். அதுதான் நம்ம பார்த்த மனுநீதி சோழன் கதையில. மனுநீதி சோழன் ஒரு பசுவை கொன்ற ஒரு கன்றுக்குட்டியை கொன்ற இளவரசனுக்கு அதே தண்டனையை கொடுக்கிறார். தேவர்கள் சோதிக்கிறாங்க, நீ நல்ல மன்னனா, எப்படிப்பட்ட மன்னன், நீதி வழுவாமல் இருக்கிறாயா? பசு அழுவுது, என்னுடைய கன்றுக்குட்டியை உன் மகன் தேரோட்டி கொன்று விட்டான், நீதி வேணும். அப்போ மன்னன் சொல்றான், அதே மாதிரி தேரேத்தி என்னுடைய இளவரசனையும் என்னுடைய மகனையும் கொள்வாயாகன்னு சொல்றான், சட்டம் போடுறான். அப்பதான் தேவர்கள் காட்சி தந்து உன்னை சோதிக்கிறதுக்காக நாங்கள் இப்படி வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த சர்யாதி மன்னர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேத காலத்து மன்னர்கள், பாகவதத்தில் வரக்கூடிய மன்னர்கள்லாம் அறம் தெரிந்தவர்கள், சாஸ்திரம் அறிந்தவர்கள். உடனே கண்டுபிடிச்சிடுறார். இப்போ எல்லாரும் நல்லா இருந்தாங்க, எல்லா வீரர்களும் நல்லாவே இருந்தாங்க. ஆனா இப்ப திடீர்னு ஏதோ நடக்குது இந்த காட்டுல, ஏதோ தவறு நடந்துடுச்சு, யார் என்ன தப்பு பண்ணீங்க தயவுசெய்து என்கிட்ட சொல்லிடுங்கன்னு கேட்கிறார். எல்லாரையும் கூப்பிடுறார். இங்க எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போச்சு, ஏதோ தவறு நடந்திருக்கிறது, வாங்க எல்லாரும் யார் தவறு செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல முன்னாடி சொல்லிடுங்க. இது செல்லமா வளர்த்த பொண்ணு, அந்த அப்பா டேடி அப்படின்னு கொஞ்சம் இருக்கும். இங்க சுகன்யாவை அப்படி வளர்க்கல சரியாதி, சட்ட திட்டத்தோட வளர்த்திருக்கிறார். தலை குனிந்து நிக்கிறா. நான் தான் ஏதோ மின்னுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முள் எடுத்து குத்தி விட்டேன், அதுல இருந்து ரத்தம் வருது. அவங்க அப்பா உடனே அந்த இடத்துக்கு போறார், பாக்குறார். பார்த்தா அது முனிவர். அதுவும் எந்த முனிவரை நோக்கி அவங்க வந்தாங்களோ அந்த முனிவர், செவன முனிவர். அப்புறம் அங்கிருந்து வெளியே வர்றார் முனிவர். கண்ணு போச்சு, கண்ணுல போய் முள் எடுத்து குத்துறா. அவ தியானம் பண்ணிட்டு இருக்கிறார் முனிவர். அந்த தியானம் கலைஞ்சு வருது, அந்த உள்ள வெளியே வர்றார். அப்படி பாக்குறார் முனிவர், குடு குடு கிழவன். மன்னன் யோசிக்கிறான், என்னடா அது, அட்டாட்டா. அப்படி யோசிக்கும் போது அந்த கிழவன், அந்த செவன முனிவர் அப்படி பாக்குறார். பார்த்தா சுகன்யா அழகிய இளம்பெண் ராஜகுமாரி நிக்கிறா. ஒன்னும் உடனே மன்னன் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம வீரர்கள் எல்லாரும் வீழ்ந்து வணங்குறாங்க, அப்படி கைகட்டி நிக்கிறாங்க. அவரு இப்படி பார்த்துட்டு, இந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகிவிட்டதா அப்படின்னு கேட்கிறார். அவ்வளவுதான், இவ்வளவுதான் நடக்குது அங்க உரையாடல். மன்னன் ஒன்னும் சொல்லாம, உங்களுக்கே திருமணம் செய்து கொடுக்கிறேன் முடிச்சிட்டார். வேஷ் இந்த பெண்ணை உங்களுக்கே ஏன்னா இல்லைன்னா சாபம் கொடுப்பார். ஏன்னா அபராதம் பண்ணது அந்த பொண்ணு தான், என் பொண்ணு தான் அபராதம் பண்ணா. என் பொண்ணு அபராதம் பண்ணாள்னா இப்ப செவன முனிவருடைய எண்ணத்தை மன்னர் புரிந்து கொண்டார். திருமணம் ஆனவளான்னு கேட்டா என்ன அர்த்தம்?
இவளுக்கு திருமணம் ஆகலைன்னா எனக்கு கொடுத்துருன்னு அர்த்தம். ஆமா, இவளுக்கு திருமணம் ஆகவில்லை, ஆகலைன்னு தெரியும். முனிவருக்கு போய் எதுனா தெரியாம இருக்குமா? அழகிய பெண்ணை பார்த்த உடனே முனிவரா இருந்தாலும் மயங்குறாரு. இந்த காலம் மாதிரி கிடையாது, வேத காலம். மன்னர், தாய் தந்தையர் தான் முடிவு பண்றாங்க. ஒரு பொண்ணுக்கு எது நல்லது கெட்டது என்பதை முடிவு செய்வது தாய் தந்தையர். அவங்களே முடிவு பண்றது இல்ல. லிவிங் டுகெதர்லாம் கிடையாது. நான் முடிவு பண்ணிக்கிறேன், நான் வாழ்ந்து பார்க்கறேன், அப்புறமா கழட்டி விட்டுறேன். கிழவனை போய் நான் கட்டிப்பேனா? இதே இந்த காலத்து பெண்களாக இருந்தால் ஒரு 4-5 வருஷம் வித்தியாசத்துல கூட என்னை விட சின்னதா இருந்தா பரவாயில்ல, என்னை விட பெருசா இருக்கக்கூடாது. இப்படி கலிகாலம் போய் கொண்டிருக்கிறது. ஆனா அங்க சுகன்யா அதெல்லாம் பேசப்படாது. எங்க அப்பா எதிர்க்க பேச முடியாது, முனிவர் எதிர்க்க பேச முடியாது. என்னுடைய விருப்பம்னு ஒண்ணு இருக்கே, என் விருப்பத்தை நான் எப்படி தொலைப்பது அப்படின்னு எழுதுறாங்கல்ல பெண்கள்லாம். இல்ல, அங்க வந்து எது பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறதோ அதுவே விருப்பம். அதுல உன் நன்மை இருக்கிறது, அவ்வளவுதான். இதில் என் நன்மை இருக்கிறதுன்னு அந்த பொண்ணு நினைக்கிறா. எங்க அப்பா செய்யறதுதான் சரி, எங்க அப்பாவை மீறி நான் ஒரு செயல் செய்வதில்லை. சரியாத்தி சொல்லிடுறார். இந்த பெண் உன்னுடையவள், உங்களுக்கு இப்போ திருமணம் செய்து கொடுக்கிறேன்னு திருமணம் செஞ்சு கொடுத்து திரும்பி பார்க்காம எல்லாரும் போயிடுறாங்க. அவ கதை முடிஞ்சு போச்சு. சுகன்யா நம்முடைய தலையெழுத்து, நம்முடைய தவறுகளால், அவளுடைய சிறு தவறு, கர்ம வினைலாம் சொல்லலாம் நம்ம. கர்ம வினை, சிறு தவறு சுகன்யையை கட்டுப்படுத்தி விட்டது இல்லையா? ஐயோ, என் தலையெழுத்துன்னு சில பெண்கள் அழுவாங்க. ஆனா சுகன்யா அழல. நம்முடைய தலையெழுத்து தப்பா கூட போகலாம், பரவாயில்ல. நம்ம தலையெழுத்து மோசமா கூட இருக்கலாம். ஆனா அதை சிறப்பாக்குற ஒரு விஷயம் நம்ம கையில ஒருத்தர் கையிலயும் இருக்கு. ஆங்கிலத்துல பெஸ்ட் யூஸ் ஆஃப் பேட் பார்கெயின் அப்படின்னு ஒரு ஒரு பழமொழி இருக்கு. நம்முடைய சூழ்நிலை ரொம்ப கேவலமா இருந்தா கூட அதையும் நாம் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றது இந்த பழமொழி. இப்போ சுகன்யானுடைய கணவன் யாரு? கிழவன். நம்ம பார்த்தோம், தேவஹூதி ராஜகுமாரி ஒரு முனிவரை கட்டிக்கினான். ஆனா அப்ப கர்தம் முனிவர் கிழவன் கிடையாது, இளமையானவர், அழகானவர். இங்க அழகு கிடையாது, பல்லு கிடையாது, காது கேட்கல, கண்ணு வேற தானே குத்திட்டா. பேத்தி மாதிரி பிரபுபாதர் எழுதுறாரு, பேத்தி மாதிரி வயசு, மகள் மாதிரி வயசை கூட நான் திருமணங்களை பார்த்திருக்கிறேன். மகள் வயது வித்தியாசம் 25, இது 45 இருக்கும். பேத்தி 45-50 வருஷம் இருக்கும். பேத்தி வயதுடைய பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார் அந்த கிழவர். இந்த சுகன்யைக்கு எவ்வளவு அருமையான ஞானம் கொடுக்கப்பட்டது இருந்ததுன்னா, அப்பா சொல்றார் நீ திருமணம் செஞ்சு, நான் அடுத்த நிமிஷம் சரி, அவ்வளவுதான். நான் செய்த தவறு, அதனால பிராயச்சித்தம் பண்ணிதான் ஆகணும். நான் பிராயச்சித்தம் பண்ண மாட்டேன்னு நிறைய பேர் விலகுறாங்க, நம்ம பார்க்குறோம்ல. பிராயச்சித்தம்லாம் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சூழ்நிலையை எதிர்த்து போராடும் போது அதை விட 10 மடங்கு துன்பம் வருது. எப்ப நம்ம சின்ன துன்பத்தை தூக்கி போட்டு அதை எதிர்த்து நிக்கிறோமோ, இந்த துன்பத்துல இருந்து நான் தப்பிக்கணும்னு நினைக்கிறோமோ, அப்ப அதை விட பெரிய துன்பமா வருது. நான் நிறைய பார்த்திருக்கேன். அதனால இப்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எது கிடைச்சதோ, அதுவும் கணவன் மனைவி பொறுத்த வரைக்கும் இது கிடைச்சிருக்கு, இதையே நான் கொண்டாடுவேன், இதுல நான் திருப்தி அடைவேன். நான் நிறைய பெண்களை பார்த்திருக்கேன், எனக்கு இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் எனக்கு இப்படி வரணும் அப்படி வரணும்னு பேசுவாங்க. அப்படி இல்ல, அது இல்ல உங்க தலையெழுத்துல. உங்களுக்கு இருக்கிற அழகு அறிவு எல்லாமே இருக்கு, பணம் வசதி எல்லாமே இருக்கு. ஆனா தலையெழுத்துல எதுவோ அதுதான் அமைஞ்சிருக்கு. அதனால இதுதான் என் தகுதிக்கு ஏற்றதுன்னு நினைக்கணும். பெண்கள் வந்து திருமணம் ஆன பிறகு குறை சொல்லக்கூடாது. ஏன், நான் இருந்த அழகுக்கு நான் பெரிய ராஜகுமாரனை திருமணம் செஞ்சிருப்பேன், நான் இருந்த அறிவுக்கு எனக்கு வந்து இவ்வளோ பெரிய வாழ்க்கை கிடைச்சிருக்கும், அது கிடைச்சிருக்கும், இது கிடைச்சிருக்கோன்ற புலம்பல் பெண்கள் வைக்கவே படாது.
திருமணம் என்பது பகவானால நம்முடைய தலையெழுத்தினால நிச்சயிக்கப்பட்டிருக்கு. இதுதான் உனக்கு தகுதி. அதனால அதை தான் அதுல எப்படி சிறப்பா வாழணுன்றது தான் பெண்கள் யோசிக்கணும். நான் முன்ன மாதிரி சொன்ன மாதிரி இது ஆண்களுக்கான வகுப்பு கிடையாது. அதனால நான் ஆண்கள் எல்லாம் உன் கைடன்ஸ் நான் பண்றதில்ல. ஆண்களுக்கு வழிகாட்டுதல் நான் செய்யல இந்த வகுப்புல. அதனால அதை பத்தியே நான் பேசாம பெண்களுக்கு மட்டும் பேசுறேன். நிறைய நேரத்துல பெண்கள் என்னை கேள்வி கேட்கக்கூடிய கேள்வி வெறும் பெண்களுக்கு மட்டும் தான் சொல்லுவீங்களான்னா, பெண்களுக்கான வகுப்புகள்ல பெண்களுக்கு மட்டுமே சொல்லப்படும். ஆண்களுக்கான வகுப்புகள்ல ஆண்களுக்கு வந்து அறிவுரைகள் வழங்கப்படுகிறது. அவங்களுக்கு வழிகாட்டுதல் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அவங்களுக்கும் வழிகாட்டுதல் உண்டு. ஸோ இந்த சூழ்நிலையில இது ஒரு ஒரு மோசமான சூழ்நிலை ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டால் அந்த பெண் எப்படி வெற்றி அடைகிறாள்ன்றது தான் கருத்து. இப்ப அவளுடைய தவறால, சூழ்நிலைகளினுடைய விதியினுடைய சதியினால, அவளுடைய விதி கர்ம வினை எது நான் வச்சுக்கலாம். ஆனா அவள் இப்போ ஒரு எந்த சூழ்நிலையில வைக்கப்படுறான்னா, யாரும் விரும்பாத சூழ்நிலை. யாருன்னா விரும்புவோமா? ஒரு அழகான ராஜகுமாரி விரும்புவாளா? ராஜகுமாரனை தான் விரும்புவாள். சாவித்திரி கதையை பார்த்தோம். அழகான சத்தியவானை தேர்ந்தெடுத்தாள். தேவஹூதி பார்த்தோம். நல தமயந்தி பார்க்க போறோம். நல தமயந்தி வந்து தமயந்தி அழகான நலனை தேர்ந்தெடுத்தாள். அந்த காலகட்டத்துல இளவரசன். எந்த பெண் ராஜகுமாரி பார்த்தீங்கன்னா, இப்ப நேத்து சுபத்திரை பார்த்தோம். அர்ஜுனன் இருக்கிறதுலே அழகானவனை கணவனா அடைஞ்சா. அப்போ இப்படி இருக்கச்ச சுகன்யாக்கு மட்டும் கிழவன். எவ்வளோ அவ வந்து அத வந்து கஷ்டமும் படல. இது அவளுடைய சிறப்பு. இதெல்லாம் வந்து ஒரு பெண் ஒருத்தரும் அவங்கவங்க வாழ்க்கையில எப்படி இருக்கிறாங்கன்றத வந்து நிலம், நீர், காற்று, வானம், ஆகாயம், பஞ்சபூதங்கள், தேவி, தேவர்கள், முழுமுதற் கடவுள் எல்லாரும் பார்ப்பாங்க. இவங்களுக்கு குடுக்கப்பட்ட சூழ்நிலையில எப்படி வாழறாங்க? புலம்புறாங்களா? இல்ல நான் தன்னை தானே ஒஸ்தியா நினைச்சுக்கிறாங்களா? அந்த சூழ்நிலையை எப்படி கையாளுகிறார்கள்ன்றது பரீட்சை தான். எல்லாருக்கும் பரீட்சை வைக்கிறாங்க. நம்மை ஆள்பவர்கள் எப்பொழுதும் நமக்கு பரீட்சை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கிறாங்க. நாம நினைக்கிறோம் இங்க சிசிடிவி இல்ல யாரும் நம்மள பார்க்கலன்ட்டு. உலகம் முழுக்க சிசிடிவி தான். நாம் செய்யும் செயல்கள், நாம் எண்ணும் எண்ணங்கள் எல்லாமே ரெக்கார்டு. எல்லாம் பிரபஞ்சத்துல ரெக்கார்ட் ஆயின்னு இருக்கு. அதுக்கேத்த மாரி அடுத்த பிறவிகள் அமையும். அதுக்கேத்த மாரி நம்முடைய வாழ்க்கை அமையப் போது. அதனால நம்ம எண்ணங்கள் நாம ஏதேதோ நெனைக்கலாம். ஆனா, அதெல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு நெனைக்க முடியாது. உள்ள இருந்து அந்தர்யாமி பரமாத்மா பார்க்குறாரு. நம்முடைய தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு ஒரு பாகத்துக்கும் ஒரு ஒரு தேவன் இருக்கிறான். அந்த தேவன் பார்த்துட்டு இருக்கிறான். பஞ்சபூதங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றது. இதை ஆளும் 9 கிரகங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால நான் இங்க எங்கேயுமே சிசிடிவி இல்லையே! அப்படின்னு ஆட்டம் போட முடியாது. எல்லா இடத்துலயும் சிசிடிவி. கடவுளுடைய ராஜ்யம் இது. இந்த கடவுளுடைய ராஜ்யத்துல எல்லாமே அ க எல்லாமே பார்க்கப்படுகிறது. எல்லாமே குறிப்பெடுக்கப்படுகிறது. அதனால தான் யமராஜர் சொல்வாரு. யமலோகத்துக்கு மக்கள் போனாங்கன்னா, நீங்க இந்த தவறு பண்ணீங்களே! எனக்கே தெரியாது. நான் இந்த தவறு பண்ணேனா? ஆமா. இந்த விதிகளை தெரிந்தவர்கள், வாழ்க்கை நம்மள எங்க கீழ தள்ளினாலும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். இது எனக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் இது. இதை நான் ஏற்றுக்கொள்வேன். இதுல நான் எப்படி வெற்றியடைவேன் என்பதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க். சுகன்யாக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் வந்து, அம்மா உனக்கு தகுதி கிழவன் தான். நீ வாழு இவன் கூட. அவங்க அப்பாவே சொல்லிட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். சண்டை போடல, விவாகரத்து பண்ணல. இப்ப நான் விவாகரத்து பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். இல்ல வாழ்ந்து பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லுவாங்க இப்பல்லாம். வாழ்ந்து பார்த்தீங்கன்னா எப்படி வாழ்ந்து பார்த்துட்டு எப்படி சொல்றது? வாழ்ந்தாலே கதை முடிஞ்சு போச்சு. அதனால ஒரு ஒரு பெண்ணுக்கும் இத வந்து நம்ம போதிக்க வேண்டிய கட்டாய நிலைகளுக்கு வந்திருக்கிறோம். வாழறேன் ஒரு பையன பார்த்தாலே அவ்வளவுதான் சரியா போச்சு. பார்த்து பழகி வாழ்ந்து அப்புறம் வேணான்றாங்களாம். இது இந்த சமுதாயத்துக்கு கேடு விளைவிக்கும். அது அவங்களுக்கே பாதுங்க. அவங்க மனசு ரொம்ப கெட்டு போயிடும். அதனால தான் இந்த காலத்து பெண்கள்லாம் வந்து மன அமைதியின்றி
திரிகிறார்கள். மன அமைதியே இல்லை அவங்களுக்கு. ஏன்னா பெண்கள் வந்து எளிமையா அமைதியா வாழலாம். இல்ல, ஏன்னா அவங்களுக்கு வந்து இது கண்ட கண்ட சினிமாக்களை பார்த்து விட்டு, கண்ட கண்ட மக்களை பார்த்து விட்டு, அந்த மாரி இருக்கணும், இந்த மாரி இருக்கணும். கிராமத்து குழந்தைகள்லாம் கெட்டு போறதுக்கு காரணமும் இந்த இந்த கைத்தொலைபேசியும், இந்த சினிமாக்களும் தான். ஏன்னா அவங்கலாம் நினைக்கிறாங்க, நாமெல்லாம் பெரிய அ பெரிய அழகிகள், பெரிய இது, அது அப்படின்ற இந்த எண்ணங்கள் அவங்கள கீழ தள்ளிடுது. ஆனா அப்படி நினைக்கல சுகன்யா. தன்னை ஒரு நாளும் அப்படி நினைக்கல. இவரு தான் என்னுடைய கணவர். இவருக்கு நானு சேவை செய்றேன். கிருஷ்ணர் பாகவதத்துல பெண்களுக்கு அறிவுரை சொல்றார். ம். அது பார்த்தா அது கோபியர்களுக்கு சொல்ற மாரி இருக்கு. கோபியர்களுக்கு சொல்ல, நமக்கு சொல்றார். கோபியர்கள் ராசலீலையின் போது குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்துடுறாங்க. வந்தப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, நீங்கலாம் வந்திருக்க கூடாது. நீங்க இங்க இருக்கக்கூடாது. பெண்களுக்கான கடமைய நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்த சொல்றார். அவர் என்ன சொல்றார்? பர்த்து சுசுருஷுனம் ஸ்திரீனாம் பரோ தர்மோஹி அமாயயா தத் பந்தூனாம் ச கல்யாண பிரஜானாம் சானுபோஷணம். தனது கணவனுக்கு பணிவிடை செய்வதிலும், அவன் உறவினர்களிடத்து அன்புடன் நடத்தலும், தனது குழந்தைகளை நன்கு பராமரித்தலும் ஒரு பெண்ணின் மிக சிறந்த சமய தர்மமாகும். சமய தர்மம் ஒரு பெண்ணுக்கு என்ன கடமைன்னு கிருஷ்ணர் பேசுறார் கோபிகளிடம். பர்த்துனா கணவன். கணவனுக்கு வந்து நேர்மையா பணிவிடை செய்யணும். அவர்களுடைய உறவினர்களை அன்புடன் நடத்தணும். குழந்தைகளை நன்கு பராமரிக்கணும். இதுதான் அவங்களுக்கு வந்து கடமை, சமய தர்மம். பெண்களுக்கு வந்து தீட்சை கிடையாது. திருமணம் தான் தீட்சை. கணவனுக்கு செய்யும் தொண்டுதான் குருக்கு செய்யக்கூடிய சேவை. குடும்பத்தை பராமரிக்கிறது தான் அக்னிஹோத்திர யஜ்யம். பெண்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில தீட்சை கிடையாது. அடுத்து சொல்றாரு, கிருஷ்ணரே சொல்றாரு, தூ சீலோ துர்பகோ விருத்தோ ஜடோ ரோகி அதனாபிவா பதி ஸ்திரீபீர் ந ஹாத்தவ்யோ லோகேப் சுபீர் அபாதகி. அதாவது தனது கணவன் துர்நடத்தை உள்ளவனாகவும், கணவன் கெட்டவனா இருந்தா கூட, துர்நடத்தை உடையவனாக இருந்தாலும், அதிர்ஷ்டம் உடையவனாக இருந்தாலும், வயோதிகனாக இருந்தாலும், மதி குறைந்தவனாக இருந்தாலும், நோயாளனாக வறுமையாளனாக இருந்த போதிலும், அவன் தனது சமய தர்மத்தினின்று தவறாதவனாக இருந்தான் என்றால், மறுபிறப்பில் நற்கதி அடைய வேண்டும் என்று விரும்பும் ஒரு பெண், அடுத்ததுல எனக்கு நல்ல கதி வேணும்னு எந்த பெண்ணு நினைக்கிறாளோ அவள் ஒருபோதும் அவனை புறக்கணிக்க கூடாது. அப்போ கணவன் வந்து கெட்டவனா இருக்கலாம், துரதிர்ஷ்டம் காசு இல்லாம இருக்கலாம், நோய் உடையவனா இருக்கலாம், கிழவனா இருக்கலாம், காசே இல்லை, வறுமையா இருக்கலாம், என்னன்னா இருக்கலாம், அதிர்ஷ்டமே இல்லாதவனா இருக்கலாம், அசிங்கமா இருக்கலாம், எல்லாத்தையும் சொல்லிட்டார் கிருஷ்ணர். நோய் உள்ளவனா இருக்கலாம், எல்லாமே சொல்லியாச்சு. அப்படி இருந்தாலும் ஒரு மனைவி அவனை புறக்கணிக்க கூடாது. கிருஷ்ணர் சொல்றார் பாகவதம் 10வது காண்டம் 29வது அத்தியாயம் 25வது ஸ்லோகம். ஏன்னா மேற்கோள் காட்டிதானே சொல்லணும், இதெல்லாம் எங்க சொல்லியிருக்கு அப்படின்வாங்க மக்கள் உடனே. நான் சொல்ல, கடவுள் சொல்றார், முழுமுதற் கடவுள் சொல்றார், பெண்களுக்கு சொல்றார், உன் கணவனுக்கு நீ முதல்ல சேவை செய்யணும். ஏன்னா பதி தான் வந்து குரு. பெண்ணுக்கு முதல் குரு பதி தான். பதி என்றால் கணவன். ஸோ இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் நம்ம சுகன்யாவுக்கு தெரிஞ்ச விஷயம். ஏன்னா இதுதான் அந்த பாடமா சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து நமக்கெல்லாம் முன்னாடிலாம், இப்ப இல்ல, முன்னாடிலாம் தெரிஞ்சிருந்தது, முதல்ல தெரிஞ்சிருந்தது. ஆனா இப்பெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டும். ஏன்னா தெரியல. ஏன்னா ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஏபிசிடி தான் சொல்லி தரான். மாரல் அறம் சொல்லி தர்றதில்ல. ஒரு பெண்ணுக்கு எது நல்லது சொல்லி தர்றதில்ல. சில இடங்கள்ல இத சொல்றது கூட தப்பு. சில இடங்கள்ல அது அசம்பாவிதமா பக்தர்கள் சபையில கூட சில சட்டங்கள் இருக்கிறது.
இப்ப இதை சில இடங்கள்ல இது மாதிரி நாங்க பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதுதான் இஸ்கானுடைய ஒரு அபாகிய நிலையாகவும் இருக்கு. சில இடங்கள்ல நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, அப்ப அவங்க எல்லாம் பக்திக்கே வர மாட்டாங்க, இதெல்லாம் பேசப்படாதுன்னு சில பேர் சொல்றாங்க. எனக்கு அது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அதனாலதான் நான் மேற்கோள் காட்டி சொல்றேன், இது நான் சொல்ல கிருஷ்ணர் சொல்றாருன்னு. அப்ப இஸ்கான்ல கிருஷ்ணர் சொன்னா கேட்டுத்தானே ஆகணும். பெண்களுக்கு நீங்க இந்த மாதிரி எல்லாம் அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அதனாலதான் நான் மேற்கோள் காட்டி காட்டி சொல்றது. இப்ப சுகன்யாய்க்கு தன் கணவன் வயதானவனாக இருக்கலாம், நோயுற்றவனாக இருக்கலாம், பணம் இல்லாதவனாக இருக்கலாம், அவனுக்கு தொண்டு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு தொண்டு செய்கிறாள். எவ்வளோ அருவெருப்பா இருக்கும். இளம் பெண்களுக்கு முதியோர்களை பார்த்தா அருவெருப்பு இருக்கும். ஆனா அதெல்லாம் அவ காட்டவே இல்லை. இவர் என்னுடைய கணவர், இவரை அன்பாக கவனிக்க வேண்டும். அன்பா கவனிச்சா, ஏன்னா அதுதான் என் தர்மம். அது நான் பண்ணனா தான் எனக்கு சிறப்பு. இதை பெண்கள் உணரணும். அப்பதான் அவங்களுக்கு அது துன்பமா இருக்காது. இது என்னுடைய கடமை, இதை நான் சிறப்பா செஞ்சேன்னா தான் நான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு கிருஷ்ணர் இங்க சொல்றார். அதுதான் சாஸ்திரம் சொல்லுது. அதனால அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏன்னா இதுதான் என்னுடைய கடமை, இதை செஞ்சாதான் எனக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லி அவர் கழவனுக்கு போ சிடு சிடு சிடுன்னு சொல்றாரு. அந்த செவன முனிவருக்கு ஒரு கோபம் வரும் பாருங்க. புரோபாதர் அந்த பொருளுரையில எழுதுறாரு. இந்த செவன முனிவர் பெரிய முனிவர்ல. பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரங்கள்ல இயல்பாவே நான் சொல்றதுதான் சரின்னுவாங்க. நான் பெரிய ஆளு, அதனால நான் கோவப்படுவேன். இது அவரை குறை சொல்லாமல் சொல்லணும். சில நேரங்கள்ல பெரிய ஆளுங்கள்லாம் அப்படி இருப்பாங்க, ஏன்னு தெரியாது. இப்ப சிவன முனிவர் அப்படிதான். தண்ணி என்ன செஞ்சாலும் சிடு சிடுன்னு சொல்லுவார். அப்போ சிடு சிடுன்னு இருக்கிற கணவனுக்கு ஒரு மனைவியா ஒருத்தர் வாழ்க்கைப்பட்டேன்னா ஒரே ஒரு வேலை தான் செய்யணும். அவங்க பேசாம மௌனமா ஆயிடணும். எதிர்த்து பேசுறது மனைவியும் புரோபாதர் எதிர்ப்பு. மனைவியும் கோவக்காரியா இருந்தா சரியா போச்சு கதை. நீ யாரு நான் யாரு பார்த்தலாம் வா கோர்ட்ல. இல்ல, பெண்கள் அமைதியாக இருக்க வேண்டும். சிடு சிடுன்னு அப்ப அதை திருப்பியும் நாங்க சொல்றோம். பெண்ணுக்கு கோபம் வரும்போது ஆண் கொஞ்சம் பேசாம போகணும் அப்படின்ட்டு ஆண்களுக்கு சொல்றோம். ஏன்னா குடும்ப ஒற்றுமைன்றது ரொம்ப முக்கியம். குடும்ப ஒற்றுமை எந்த காலகட்டத்திலும் பிரிக்கப்படக்கூடாது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் கணவன், இதுதான் மனைவி, இது பிரியவே கூடாது. எந்த காரணத்தினாலும் பிரியக்கூடாது. அந்த ஒற்றுமைக்காக இருவரும் சகித்து கொள்ள வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும், தாங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா இரு நபர்கள் ஒரு இடத்துல இருந்தோம்னா கண்டிப்பா ஒரு சச்சரவுகள் உண்டு. கான்ஃபிளிக்ஸ்ன்னு சொல்றாங்க ஆங்கிலத்துல. கான்ஃபிளிக்ஸ் வரும். நான் என்னையே தாங்க முடியல, என்னையே எனக்கு பிடிக்கல. இப்போ காலகட்டத்தில் அப்படித்தான் இருக்கிறாங்க மக்கள். ரெண்டு பேரா இருக்கும்போது கண்டிப்பா வேறுபாடுகள் உண்டு, கருத்து வேறுபாடுகள் உண்டு. இங்க அதுக்கெல்லாம் இடமே இல்லை. சுகன்யாக்கு அந்த மாதிரி கருத்து நம்ம பேசி தீர்த்துக்கலாம், உட்காந்து பேசலாம், அதெல்லாம் கிடையாது. அந்த ஆள் பாட்டு நொய் 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 நொயின்னு திட்டினே இருக்கும். செவன முனிவர் திட்டிக் கொண்டே இருப்பார். சுகன்யா பேசாம மன்னித்துக் கொள்ளுங்கள் சுவாமி, தாமதமாகிவிட்டது, மன்னித்துக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு சேவை பண்ணுவா. பூஜைக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் செய்வா. அவருக்கு தேவையான உணவுகளை சமைத்து கொடுப்பாள். அவர் ஓய்வு எடுக்கும்போது கால் பிடித்து விடுவாள். அவருடைய துணிகளை துவைத்து கொடுப்பாள். எல்லாமே பண்ணா. ஆனா அவர் ராஜகுமாரி, அதெல்லாம் அவ பண்ணதே கிடையாது. ஆனா அவளுக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம செய்யணும்ன்ட்டு, அதனால செஞ்சா. இதெல்லாம் அவளுக்கு பலனை கொடுக்க போகிறது. நாம செய்யற நல்ல காரியம் நமக்கு என்னைக்கும் வீணா போகாது. அதையும் நாம புரிஞ்சுக்கணும். அப்பதான் நல்ல காரியம் செய்யறதுக்கு உத்வேகம் வரும். நம்ம உடனே ரிசல்ட் எதிர்பார்க்கிறோம், அதனாலதான் பிரச்சனை வருது. கண்டிப்பாக நாம் செய்யும் நல்ல காரியங்கள், நாம் இதயத்தில் நினைக்கும் நல்ல எண்ணங்களும் நமக்கு பலன் தரும். நாம் ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு அதுக்கு பலனே இல்லை, எப்படி கெட்ட காரியம் திரும்பி வருது, அது மாதிரி நல்ல காரியமும் பலன் கொடுக்கும். அதுல பக்தி காரியமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா
அது நிரந்தரமாக நம்மை ஆன்மீக உலகத்துல வச்சிரும். நல்ல காரியங்களை கிருஷ்ணருக்காக, கிருஷ்ணருடைய திருப்திக்காக ஒரு மனிதன் செய்யும்போது அவங்கள அவங்கள இந்த பௌதிக உலகத்துல இருந்து எடுத்து கொண்டு போய் ஆன்மீக உலகத்துல சேர்த்துரும். ஸோ அதனால இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். பகவத்கீதையில 5 விஷயத்துல ஒரு விஷயம் கர்ம வினை. ம். ஈஸ்வரா, ஜீவா, கர்மா, காலா. அப்புறம் இயற்கை, ஜட இயற்கை. இந்த 5 விஷயங்கள புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இந்த உலகத்துல வாழ முடியும். இந்த உலகத்துல நான் வாழறேன், ஆனா இந்த உலகத்தினுடைய சட்ட திட்டங்கள் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்தினுடைய சட்ட திட்டங்களை தெரிந்து அதற்கேத்த மாரி வாழணும். அப்பதான் நான் இங்க இங்க வந்து ஒழுங்கா இருக்க முடியும். இங்க ஒழுங்கா இருந்து இங்கருந்து வெளிய போக முடியும். இந்த கர்ம வினைய மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன், நம்ம கண்டிப்பா கிருஷ்ண உணர்வில் நல்ல காரியங்கள செய்யறதுக்கு தள்ளப்படுவோம். அது கண்டிப்பா பலனளிக்கும். நல்ல பலனை கொடுக்கும். ஒரு வேளை சில நேரங்கள்ல உடனே மேஜிக் நடக்காது. ஆனால் அல்டிமேட்டா இறுதியாக கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இவளுக்கு வெற்றி. சுகன்யாவ பத்தி ஒரு வகுப்பு, முழு வகுப்பு பாகவதத்துல பெரிய பெரிய ஆளுங்கள பத்தி தான் நம்ம பார்த்துருக்கோம். அ துருவ மகாராஜர், பிரஹ்லாத் மகாராஜர், பலி மகாராஜர், அம்பரீஷ் மகாராஜர், அப்படி யுதிஷ்ட மகாராஜர், அர்ஜுனன், அப்படி பீஷ்மதேவர், அப்படி பெரிய 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 ஆளுங்க. ஆனா ஒரு பெண்ண பத்தி அ பிரபுபாதர் பெண்களுக்கு சொல்லும்போது இத அடிக்கடி சொல்றாரு. சுகன்யாவ பத்தி. அப்ப என்ன பிரசித்தம்? அவளும் தவம் செய்திருக்கிறாள். இது ஒரு பெரிய தவம். கணவன கட்டின்னு வாழறதுன்றது பெரிய தவம். செய்றாள். இதுதான் எனக்குன்னா, அது நான் செய்றேன். அது இதுல நான் ஜெயிக்கிறேன்னு ஜெயிக்கிறாளே! பொறுமையாக சேவை செய்கிறாள். அன்போடு சேவை செய்கிறாள். இதுதான் என் கடமை என்றத உணர்ந்து செய்கிறாள். ஒருபோதும் அவள் கோவப்படல. எப்பொழுதும் புன்சிரிப்போடு இருக்கிறாள். ரொம்ப கஷ்டம். எப்பொழுதும் அன்பாக, பொறுமையாக, புன்சிரிப்போடு சேவை செய்றா. அதனுடைய பலன உடனே அனுபவிக்க போறா. பார்த்தாரு சிவன முனிவர். பாவம். பேத்தி மாரி ஒரு பொண்ண நான் திருமணம் செய்து கொண்டேன். இவளுக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும். அவ இளவரசி. எனக்காக இவ்ளோ சேவை பண்றா. யோசிக்கிறார். சரி, சரி எதா பண்ணலாம். அப்படின்னு யோசிக்கும்போது, அஸ்வினி குமாரர்கள், தேவலோகத்துல இருக்கிற அஸ்வினி குமாரர்கள் சிவன முனிவரை காண வருகிறார்கள். அஸ்வினி குமாரர்கள் யாருன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க 2 இரட்டை சகோதரர்கள். தேவலோகத்துல இருக்கக்கூடிய மருத்துவர்கள். டாக்டர்ஸ். ஆனா தேவலோக டாக்டர்ஸா இருந்தாலும், அவங்களுக்கு தேவர்கள் பதவி கிடையாது. சில நேரங்கள்ல அப்படி உண்டு. நீங்க ஒரு பெரிய அலுவலகத்துல இருக்கிறீங்க. ஆனா, அந்த அலுவலகத்துல பெரிய பதவி இல்ல. ஒரு பியூன் போஸ்ட் மாரின்னு வச்சுக்கோங்க. இல்லன்னா ஒரு அட்டெண்டர் போஸ்ட். அப்போ வந்து ஒரு ஒரு மன கஷ்டம் இருக்கும். ஒரு தாழ்மை உணர்வு வரும். இப்ப இந்த அஸ்வினி குமாரர்கள் தேவலோகத்துல இருந்த ஒரு சாதாரண ஆட்கள். அவங்களுக்கு தேவர்களுக்கு கொடுக்கப்படும் சோமபானம் கொடுக்க முடியாது. தேவர்கள் அந்தஸ்து கிடையாது அஸ்வினி குமாரர்களுக்கு. அதனால அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்தது. அவங்க சிவன முனிவர் சிவன முனிவர்கள் முனிவர் வந்து சக்தி வாய்ந்த முனிவர். ம். கிழவன் தான். ஆனா வந்து மிகவும் சக்தி வாய்ந்தவர். அவரால சாதிக்க முடியாது ஒண்ணும் கிடையாது. சாதிக்கக்கூடியவர். அதனால அஸ்வினி குமாரர்கள் அவரை வணங்குவதற்காக வந்தாங்க. வணங்குவதற்காக வரும்போது, அவரு செவன முனிவர் அவர்களுக்கு, நான் உங்களுக்கு சோமபானம் நான் தரேன். ஆனால் எனக்கு நீங்க ஒரு உபகாரம் பண்ணணும். என்னுடைய உடலை இளமையாக மாற்ற வேண்டும். நான் இப்ப கிழவனா இருக்கிறேன். நான் இளமையா மாறணும். என்னுடைய இளம் மனைவி இருக்கிறா. அவள நான் வந்து திருப்திப்படுத்தணும். ஒரு கணவனை உண்மையா ஒரு மனைவி திருப்திப்படுத்தினா, அந்த மனைவிக்காக அந்த கணவன் எது வேணா செய்வான். 7 மலை தாண்டி போய் ஒரு பூ பறிச்சுன்னு வரணும்னாலும் பூ பறிச்சுன்னு வந்து குடுப்பான் மனைவிக்காக. கஷ்டப்பட்டு கணவனுடைய உத்வேகம் வந்து மனைவியினுடைய பொறுமையும், அன்பும், ஆதரவும், தொண்டும் தான். ஒரு நல்ல மனைவியா இருக்கிறான்னா, அந்த மனைவிக்கு எத வேணா செய்யறதுக்கு அந்த கணவன் தயாரா இருப்பான்.
அதனால இதெல்லாம் வந்து குடும்ப வாழ்க்கையின் ரகசியங்கள். என் கணவனை நல்ல சந்தோஷமா வச்சுக்கணுன்றது ஒரு ஒரு பெண்ணுடைய கடமை. குருதேவரை திருப்திப்படுத்த வேண்டும் என்பது சிஷ்யர்களின் கடமை. அதுபோல கணவனை திருப்தியாக வைத்திருக்கணும், நல்லா வச்சிருக்கணும்ன்றது மனைவியுடைய கடமை. அப்படி செய்யக்கூடிய மனைவிக்காக கணவன் எதை ஒண்ணா செய்வார். இது வந்து புரிதல். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் திருமணமான உடனே வந்துடணும் கணவனுக்கும் மனைவிக்கும். வரலன்னா அப்புறமா கூட வர வச்சுக்கலாம். 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் கழிச்சு கூட நீங்கள் இதை புதுப்பிக்கலாம். ஏன்னா இது வெளி உறவு கிடையாது, உள் உறவு. மீண்டும் புதுப்பிக்கலாம். மீண்டும் ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி புதுப்பித்துக் கொள்ளலாம். இப்போ சுகன்யா ஆரம்பத்திலே ரொம்ப அறிவாளி பொண்ணு. குடும்ப வாழ்க்கையின் ரகசியத்தை அறிந்தவள். அதனால நல்லா மயக்கிட்டா சவண முனிவரை. சவண முனிவரை யோசிச்சுட்டார். ஒரு முனிவரை தவத்தை விட்டுட்டு நான் என் என் மனைவியை திருப்திப்படுத்தணும், அதனால இளமை வேண்டும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டார். அதனால என்ன பண்றார், அஸ்வினி குமாரர்கிட்ட ஒரு டீல் வச்சுக்கிறார். நான் உனக்கு அதை தரேன், நீ எனக்கு இதை தா. நட்பு அப்படி இருக்கிறது இல்லை. ஆனாலும் சில நேரங்கள்ல நட்பு என்பது நாமளும் பிரதிபலிக்க வேண்டும். நீ கொடுத்துனே இரு, நான் வாங்கிக்கினே இருக்கிறேன். நிறைய பேர் அப்படிதானே. நீங்க கொடுங்க, நாங்க வாங்கிக்கிறோம், ஆனா நாங்க ஒன்றும் தர மாட்டோம். குரு கிட்டேயே சிஷ்யர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. நீங்க கொடுத்துனே இருங்க, நாங்க வாங்கிக்கினே இருக்கிறோம். எதனா பண தேவை கூட குரு தான் தரணும் சிஷ்யனுக்கு. அப்படி கூட இருக்கிறாங்க சிஷ்யர்கள். இங்க அப்படி கிடையாது. இந்த ஒரு உறவு சிறப்பான உறவு அஸ்வினி குமாரருக்கும் சேவன முனிவருக்கும். சேவன முனிவர் சொல்றார், நீங்க மருத்துவர்கள், எனக்கு வந்து இளமையை மீட்டு தர வேண்டும். நான் வந்து உங்களுக்கு தேவர்களின் அந்தஸ்தை வாங்கி தருகிறேன். தேவர்கள் சோமபானம் குடிப்பாங்க, அந்த பானத்தை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்றார். இவரே கூட செஞ்சிருக்கலாம். அஸ்வினி குமாரர்களுடைய உதவி தேவையில்லை சேவன முனிவருக்கு. ஆனாலும் ஆனாலும் சில நேரங்கள்ல சில பேரை சார்ந்து வாழறது அவங்களுக்கு நல்லது. அதனால இந்த உலக வாழ்க்கையே பாருங்களேன், சார்ந்து வாழ்தல் தான். நான் தனியா வாழ்ந்துக்கிறேன்னு இல்லை. உலக வாழ்க்கை என்பது சார்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து வாழறது தான் உலக வாழ்க்கை. அதனால பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், விட்டு கொடுத்து சார்ந்து வாழறது இருக்கு இந்த உலகத்துல. அப்ப சேவன முனிவர் அஸ்வினி குமாரர்களுக்கு ஒரு ஒப்பந்தம் வைக்கிறார். அப்ப அஸ்வினி குமாரர்கள் சொல்றாங்க, நாங்க உங்களுக்கு இளமையை மீட்டு தருகிறோம்னு சொல்றார். இளமையை தருகிறோம். இந்த வேத பண்பாட்டுல இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிற விஷயம் இருக்கு, நோயை குணப்படுத்துற விஷயம் இருக்கு, வயதானவர்களை இளமையாக்கும் விஷயமும் இருக்கு. இந்த வயதானவர்களை இளமையாக்கும் விஷயம் வந்து நம்ம திருமழிசை ஆழ்வார் காலத்துல கணிகண்ணன்னு ஒரு சிஷ்யன் இருந்தார். திருமழிசை ஆழ்வாருக்கு கணிகண்ணன் ஒரு சிஷ்யன். அந்த சிஷ்யன் அந்த சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோயில்ல வேலை பார்த்த ஒரு மூதாட்டிய இளம் பெண்ணா மாத்துறார். பக்தர்களுக்கு இந்த மாதிரி மாயாஜாலம் பண்றது விருப்பம் இல்லை. ஆனால் தேவையான இடத்துல அதை பயன்படுத்துறாங்க. ராமானுஜருக்கு கூட நோய் தீர்க்கும் சக்தி இருந்திருக்கு. யார ஒன்னா பக்தராக்குற சக்தியும் நோய் தீர்க்கும் சக்தியும் இருந்திருக்கு. அப்போ இந்த காலத்துல பிரபுபாதர் எழுதுறாரு, அதுக்கும் பொருளுரையில எழுதுறாரு, இந்த காலத்துல யாருன்னா செத்து போனவங்களை மீட்க முடியுமா? முடியாது. இல்ல வயதானவர்களை இளமையாக்க முடியுமான்னா இன்னும் அதுக்கெல்லாம் மருந்து கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா இவங்க பௌதிகத்தை ஆன்மீகத்தை எடுத்தாங்கன்னா முடியும். ஆன்மீக உதவியை எடுத்தாங்கன்னா, சாஸ்திரங்களை எடுத்தாங்கன்னா முடியும். ஆனா அவங்க பௌதிகத்தை எடுக்கிறாங்க, அதனால முடியாது. அவங்க ஆன்மீகவாதிகளாக மாறினாங்கன்னா முடியும். ஆனா பௌதிகவாதிகளாக இருக்கிறதுனால மருந்துகளை ஏதோ தேவையில்லாத மருந்துகளை கண்டுபிடிக்கலாம். ஒரு தற்காலிகமாக சில விஷயங்களை செய்ய முடியுமே தவிர நிரந்தரமாக உயிரை மீட்டு கொண்டு வருது, நிரந்தரமாக இளமையை கொடுப்பது அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. நவீன கால மருந்துல அது சாத்தியம் கிடையாது, பண்ண முடியாது அவங்களால. ஏன்னா அவங்க வந்து பௌதிகமாக இருக்கிறார்கள், ஆன்மீகமாக இருக்கிறது இல்லை. ஆன்மீகமாக இருந்தால் அதுக்கெல்லான வழிகள்லாம் இருக்கு சாஸ்திரங்கள்ல. அதற்கு வந்து அவங்களுடைய சாதனா வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும், முழுமை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும், மிகவும் முதிர்ந்த மெச்சூரிட்டி ரொம்ப ஹை லெவல்ல இருக்கணும்.
அப்பதான் இதெல்லாம் சாத்தியம். அப்ப பிரபுபாதர் சொல்றாரு, இதெல்லாம் சாத்தியம். செத்தவங்களை உயிர்ப்பிக்கிறது, நோயை தீர்க்கறது, இதெல்லாம் சாத்தியமா இருந்திருக்கு வேத பண்பாட்டுல. அப்போ அதன்படி அஸ்வினி குமாரர்கள் சொல்றாங்க, நம்ம ஒரு குளம், அங்கே ஒரு சின்ன குளம் இருந்தது, அந்த குளத்துல 3 பேரும் குளிக்கலாம். அவங்க அஸ்வினி குமாரர்களுக்கு மந்திரங்கள் தெரியும், அதனால அதை வச்சு தானே அவங்க குணப்படுத்துறாங்க. 3 பேரும் அந்த குளத்துல வந்து குளிச்சு வெளியே வராங்க. வெளியே வரும்போது 3 இளமையான 3 பேரும் ஒரே மாதிரி ஜொலிக்கிறாங்க. மிக அழகான இளைஞர்களாக மாறிடுறாங்க. அஸ்வினி குமார்கள் இளமையா தான் இருந்திருப்பாங்க, தேவர்களா தான் இருந்திருப்பாங்க. ஆனா இவங்க வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க சுகன்யாக்கு. 3 பேரும், இப்ப இந்த முனிவரும் பொல்லாதவர் தான், அவங்க 2 பேரும் வேற மாதிரி, நான் வேற மாதிரி இருக்கலாமே அப்படின்னு வச்சிருக்கலாமே. சுகன்யாவுக்கு ஒரு பரீட்சை, மீண்டும் ஒரு பரீட்சை. முதல் ஒரு பரீட்சை ஆச்சு, ஏதோ போய் கண்ணுல எடுத்து, கண்ணு மினு 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 மினுக்குதேன்னு போய் குத்தி, அதுல அது மனிதன்னு தெரிஞ்சு போய் பயந்து போய் அது ஒரு சோதனை அவளுக்கு. அதனால கிழவனை கட்டிக்கிட்டா. கிழவனை கட்டின்னு சரியா செஞ்சு கொண்டிருக்கும் போது அவரே வந்து கணவனே ஒரு டெஸ்ட் வைக்கிறார் சுகன்யாக்கு. அதுல என்ன டெஸ்ட்னா 3 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. அஸ்வினி குமாரர்களும் செவன முனிவரும் 3 பேரும் ட்ரிபிள் ஆக்ஷன் மாதிரி. யாரை தேர்ந்தெடுக்கிறது? இப்ப காலத்து பொண்ணா இருந்தா பரவாயில்ல, என்ன இருக்குது, ஏதோ ஒன்று கட்டிக்கிறேன் நான். ஆ, அவள் சுகன்யா சொல்லிட்டா. அதே அஸ்வினி குமாரர்களுக்கு வணக்கம் சொல்றா. நான் உங்களை வணங்குகிறேன், நீங்கள் தேவர்கள், என்னுடைய கணவர் தான் எனக்கு வேணும். நான் யாருக்கு வாழ்க்கைப்பட்டேனோ அவர் தான் வேணும், நீங்க வேண்டாம். தேவனை கட்டி நடந்திருக்கலாம், நிறைய சொர்க்கலோகத்துல போய் வாழ்ந்திருக்கலாமே. இது இங்க பூலோகம், அங்க கொஞ்ச நாள் தானே, அங்க போய் ரொம்ப நாள் வாழ்ந்திருக்கலாமே. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு பணக்காரனை இன்னைக்கு கண்ட உடனே அப்படியே கழட்டி விட்டு பணக்காரன் பின்னாடி போகின்ற பெண்களை பார்க்குறோம் நம்ம நவீன காலத்துல. திருமணமாகி குழந்தைகள்லாம் வளர்ந்த பிறகு, இவர் பக்தர் அதனால என் கணவர் அபக்தர், இவரை விட்டு அவர்கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களையும் நான் பார்த்திருக்கிறேன். பக்தனோ அபக்தனோ கணவனை விடக்கூடாது. இங்க சுகன்யாவுக்கு அது ஒரு பரீட்சை வைக்கப்பட்டது. சுகன்யா சொல்றா, என் கணவன் கழவனா கூட இருந்துகிட்டோம் கடைசி வரைக்கும், ஆனா அவரு தான் வேணும், நீங்கெல்லாம் வேண்டாம் எனக்கு. நீங்க என்ன சொர்க்கலோகத்துக்கு கூட கொண்டு போகலாம், தயவுசெய்து எனக்கு அஸ்வினி குமாரர்கள் வேண்டாம், என்னுடைய கணவர் தான் எனக்கு வேண்டும், அதை கிருபை பண்ணுங்கன்னு அவங்களே பிரார்த்தனை பண்றான். என்னால தர்மத்தை மீறி நடக்க முடியாது, எங்க 3 பேர்ல யாருன்னா ஒருத்தரை நீ எடுத்துக்கலாம், உனக்கு சாய்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவள் சொல்றா, அது நான் பண்ண மாட்டேன், எனக்கு என்னுடைய கணவர் தான் வேணும், என்னுடைய கணவரை திருப்பி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி வேண்டதுனால அந்த அஸ்வினி குமாரர்கள் சேவனமுனியை அவர்கள் அடையாளம் காட்டுறாங்க, இவர் தான் உன் கணவர் அப்படின்னு. அதன் பிறகு அந்த அஸ்வினி குமாரர்களுக்கு செவன முனிவர் சோமபானத்தை கொடுக்கிறார். அவரை குடிச்சிருக்கலாம், அதெல்லாம் அவங்க முனிவர்கள்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க சக்தியால எது வேணா செய்யலாம் அவங்க, ஆனா அதை அனுபவிக்க மாட்டார்கள். இதுதான் வந்து அவங்க சிறந்த ஆன்மீகிகள்ன்றதுக்கு உதாரணம். அந்த சோமபானத்தை அஸ்வினி குமாரர்களுக்கு கொடுத்தார். இதை பார்த்த உடனே இந்திரனுக்கு சும்மா இருப்போமா? சோமபானம்ன்றது வந்து ஒரு மரியாதையானவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், பிரஸ்டீஜ் இஷ்யூ. கௌரவம் கௌரவம். நீ எப்படி ஒரு சேவனமுனி, நீ எப்படி உன்னுடைய திறமையில நீ சோமபானத்தை எடுத்து அஸ்வினி குமாரர்களுக்கு கொடுக்கறத, வர இரு வஜ்ராயத்தை எடுத்துன்னு வஜ்ராயுதத்தை எடுக்கிறார் சேவன முனிவரை சாகடிக்கிறதுக்கு. சேவன முனிவரை போய் சாகடிக்க முடியுமா? அவரு தான் எல்லாத்துலயும் முழுமையை பெற்று விட்டாரே. உடனே அப்படின்றார், இந்திரனால கையை அசைக்கவே முடியல, அப்படி பக்கவாதம் வந்த மாதிரி கையை அப்படி நின்றுடுது. இந்திரனுக்கு வார்னிங் கொடுக்குறார், நீ என்கிட்டலாம் விளையாடக்கூடாது, சாபகபம் கொடுத்துருவேன், ஜாகிரதையா போயிடு, வாலாட்டாத. எனக்கு அவங்க ஏதோ செஞ்சாங்க, நான் அவங்களுக்கு செஞ்சுட்டேன், அதனால அஸ்வினி குமாரர்கள் தேவர்களாக தான் இருக்க வேண்டும், அவர்களுக்குரிய மரியாதை அவர்களுக்கு நீ தர வேண்டும்னு கட்டளை இடுகிறார். அதன்படி அன்னிலிருந்து அஸ்வினி குமாரர்கள் தேவர்களாக பதவி ஏற்றம் பெறுகிறார்கள். நான் இவருக்கு செஞ்ச தொண்டின் காரணமாக.
சிவன முனிவருக்கு செஞ்ச தொண்டின் காரணமாக அஸ்வினி குமாரர்கள் பதவி பெறுகிறார்கள், தேவர்களாக மாறுகிறார்கள். அதன் பிறகு சுகன்யாய்க்கு வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா ஆகுது இல்லையா? அவன் சிவன முனிவருக்கு தொடர்ந்து அவர் பணிவிடை செய்கிறாள். அப்படி செய்யும்போது ஒரு நாள் இவர்களை காண்பதற்காக சரியாத்தி திரும்பி வரார் வனத்திற்கு. சுகன்யாவின் அருகில் ஒரு அழகான ஆண்மகன் இருக்கிறான். இப்ப சரமாரியா திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இதுதான் ஒரு சரியான தந்தையின் குணம். நீ ஒரு பெண்ணா? நீ என் மகளா? சீ! சிவன முனிவரை விட்டு விட்டு ஒரு இளமையான ஒரு ஆண்மகனோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். நீ ஒரு ஒரு விலை மாது. நீ நான் இப்படிப்பட்ட பெண்ணையா நான் முனிவருக்கு கொடுத்தேன்? நீ இப்படி என்ன என் குலத்துக்கே நீ களங்கமாயிட்டிய? நீ ஏன் இந்த மாதிரி பண்றா? ஆச்சா போச்சான்னு திட்டுறார். அதன் பிறகு சிவன முனிவரே வாய் திறந்து பேசுறார். மன்னரே, நீங்க தப்பாலாம் நினைச்சுக்காதீங்க. உங்க மகளை நான் தான் சிவன முனிவர். அஸ்வினி குமாரர்களுடைய அருளாசினால நான் இளமையாக மாறிவிட்டேன். உங்கள் மகள் தவறானவள் அல்ல. உங்கள் மகள் சரியானவள், கற்புக்கரசி. அவளுடைய சேவையினால இந்த பரிசை நான் அவளுக்கு தந்தேன். அதனால அவளை திட்டாதீங்க, ஆசீர்வதியுங்கள். அவள் சிறந்த கற்புக்கரசி. உலகத்துல எத்தனையோ பதிவிரதைகள் இருக்கிறா. அவள்ல இவள் சிறப்பு வாய்ந்தவள் இவா. பிரபுபாதர் நிறைய இடத்துல எழுதுவார். சிடு சிடு என்ற கோவக்கார சேவன முனிவரோடு வாழ்ந்த சுகன்யா சுகன்யா சுகன்யான்னு சொல்லிட்டு அவள் அதுல முழுமை பெறுகிறாள். அதனால கடைசியில எழுதுறார், அவ தன்னுடைய பதிவிரதா தர்மத்தை கடைபிடித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் பிரபுபாதர். சோ நமக்கு வாழ்க்கை எந்த சூழ்நிலையை கொடுத்தாலும் சரிங்க, அதுல நம்ம வெற்றி பெறறதுக்கு முயற்சி பண்ணணும். வெற்றி என்பது ஆன்மீகத்தை கொண்டுதான் வெற்றி பெற வேண்டும், பௌதிகமாக இல்லை. ஆன்மீகத்தை கொண்டு நம்ம வெற்றி பெற வேண்டும். பகவானுடைய அருளாசியோடு வெற்றி பெற வேண்டும். அறவழியில் சென்று வெற்றி பெற வேண்டும். ஏன்னா இப்பெல்லாம் குறுக்கு வழியில போய் வெற்றி பெறுகிறார்கள். அது வெற்றி அல்ல. அறவழியில் போய் பகவானுடைய கருணையை கொண்டு வெற்றி அடைய வேண்டும். அந்த வெற்றியை தான் சுகன்யா அடைஞ்சா, தேவூத்தி அடைஞ்சா, சாவித்திரி அடைஞ்சா. இன்னும் வெற்றி பெற போகின்ற நிறைய பெண்களை பத்தி நம்ம இன்னும் வரும் வகுப்புகளில் பார்க்கலாம். பாகவதத்தின் சொற்படி நாம் நடக்கணும். ஸ்திரீ தர்மம் பாகவதத்துல இதைதான் சொல்லுது. அவன் கெட்டவனா இருக்கலாம், அவன் ராவணனா கூட இருக்கலாம். நீ மண்டோதரியா இருந்துட்டு போ. ஆனா உனக்கென்று பெண்ணுக்கென்று தனி லைன் தான், தனி ட்ராக் இருக்கு. அதுல நீ இப்போ கணவன் மனைவி சேர்ந்துதான் பக்தி செய்யணும் கண்டிப்பா. அப்படி செய்யும் போது கணவன் இப்ப சேவன முனிவர் மாதிரி ஒரு கணவன் கிடைச்சா அவளுக்கு பக்தி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே அவளுக்கு வந்துடும். பின்தொடர்ந்து போகலாம். கணவனின் பின்தொடர்ந்து வெற்றியை அடையலாம், முக்தியை அடையலாம். ஆனா அப்படி இல்லைன்னா கூட, கணவன் பக்தனாக இல்லை என்றாலும் அவனுக்கு சேவை செய்து நீ ஸ்திரீ தர்மத்தில் நிலைத்து நிற்கலாம். ஸ்திரீ தர்மத்துல நினைத்து நிற்கும் போது இந்த பிறவிலும் சரி அடுத்த பிறவிலும் சரி நற்கதியை அடைவார்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனால நம்முடைய ஸ்திரீ தர்மத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த பாடத்தை நான் முடிக்கிறேன். பக்தர்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. 9வது காண்டத்துல ஹரே கிருஷ்ண மாதாஜி. ரிஷிக்கும் ராஜ ரிஷிக்கும் என்ன மாதாஜி வித்தியாசம்? ரிஷி என்பவர்கள் முனிவர்களாவே, பிராமணர்கள் முனிவர்களா இருப்பாங்க. ராஜ ரிஷின்றது சத்திரியர்கள், மன்னர்கள். இப்ப யுதிஷ்ட மகாராஜர் யாருன்னா ராஜ ரிஷி, பரீட்சத் மகாராஜர் ராஜ ரிஷி. அவங்க மன்னர்கள். ஆனாலும் அவங்க ஒரு முனிவர்களை முனிவர்களுக்கு சமமாக, முனிவர்களை விட மேலோங்கி நின்னாங்க. ஏன்னா அந்த மாதிரி அவங்க அறம், அந்த மாதிரி ஆன்மீகத்துல உயர்ந்து நின்றதுனால அவங்க பேர் ராஜரிஷி பேர். ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா கனிமொழி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம் மாதாஜி. எனக்கு வீடியோ வேணும் மாதாஜி இந்த கிளாஸ். அந்த வீடியோ தான் நம்ம இதுலயே போட்டுறோமே. நீங்க குரூப்ல இல்லையா? தெரியல மாதாஜி, செக் பண்றேன் மாதாஜி. அந்த குரூப்ல இப்ப பாடம் நடத்தி முடிச்ச உடனே
பகவத்கீதை ஆ வகுப்புல இதை வந்து யூடியூப்ல போட்டு அனுப்பிச்சு விட்டுருவோம், வீடியோ அனுப்பிச்சிருவோம். சரிங்க மாதாஜி. ஆ ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, அப்ப இந்த நம்ம இப்ப கேட்டுட்டு இருக்கிறோம் இல்லைங்க, இந்த குரூப்லயே நீங்க இப்ப சொல்றது வந்துரும், அப்படிதானே வந்துரும். மாதாஜி? ஆமா, அப்படிதான் வந்துரும். அப்புறம் நீங்க அது எப்போ வேணா திரும்ப கேட்கலாம். ஓகே மாதாஜி. யூடியூப்ல வந்து எல்லாமே நான் பேசுறது எல்லாமே யூடியூப்ல போட்டிருக்கிறேன். நீங்க தேடி ஓகே பார்த்து கூட மாதாஜி. கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா இது ஓகே பேரே மாதாஜி. வரும், சரிங்க. கோபக்கார முனிவருடன் வாழ்ந்த சரி. சுகன்யா அப்படின்னு சொல்லிட்டு பேரோட வரும். அதை நீங்க சுலபமா கண்டுபிடிக்கலாம். ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஆ பணிவான சொல். வணக்கங்கள் பணிவான வணக்கங்கள் மாதாஜி. மாதாஜி. இந்த முனிவர்கள் என்று சொல்றோம் தானே மாதாஜி, ஆமா. இவங்க வந்து தங்களோட தேவைகளை நோக்கி கடவுளை நோக்கி பிரார்த்திக்கிறாங்களா அல்லது என்ன அந்த முனிவர்கள் அர்த்தம் என்ன மாதாஜி? முனிவர்கள்ன்றவங்க காட்டுல தவம் பண்றவங்க, எல்லாத்தையும் துறந்து விட்டு காட்டில் தவம் செய்பவர்கள். அதுல வந்து பல வகை இருக்கு. பக்தி யோகிகள் இருக்கிறாங்க, அஷ்டாங்க யோகிகள் இருக்கிறாங்க, தியான யோகிகள் இருக்கிறாங்க. ஒரு யுகத்துல ஒரு முனிவர்கள் பெரும்பாலும் தியான யோகம் பண்றாங்க, அஷ்டாங்க யோகமும் பண்ணுவாங்க. அந்தர்யாமி பரமாத்மாவை தியானம் செய்வார்கள். அதுல வந்து சித்தியை பெறுவார்கள். சித்தின்றது வந்து நீண்ட ஆயுள், எதை நினைச்சாலும் செய்யறது, எங்க வேணாலும் அஷ்ட சித்திகள் சொன்னோம்ல, அஷ்ட சித்திகளை பெறுவார்கள் முனிவர்கள். இதுல இந்த முனிவர்கள் பக்தி யோகிகளாக மாறினாங்கன்னா தூய பக்தர்கள் லிஸ்ட்ல வந்துருவாங்க. இல்ல இந்த அஷ்ட சித்தியே போதும் அப்படின்னு நின்ட்டாங்கன்னா இந்த உலகத்திலேயே சுத்தி சுத்தி வருவாங்க. அந்தர்யாமி பரமாத்மா கிருஷ்ணர் தான் நினைச்சாங்கன்னா அவங்க பக்தி நிலைக்கு உயர்த்தப்படுவார்கள். அப்புறம் ஆன்மீக உலகத்திற்கு போவாங்க. அது இல்லாம இருந்தாங்கன்னா இங்கே சக்தி வாய்ந்த நபர்களா இருப்பாங்க. மாதாஜி, இந்த காலத்துல அப்படி ஒரு தடவை செய்யல என்ன மாதாஜி? இந்த காலத்துல சில இப்போ குயமா இமயமலையெல்லாம் போனீங்கன்னா முனிவர்கள் இருக்கிறாங்கன்ட்டு தான் கேள்விப்படுறோம். இந்த காலத்துலயும் இருக்கிறாங்க, ஆனா அவ்வளவு சுலபமா நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஏன்னா இந்த சத்தியுகத்துலதான் தவம்லாம் இருந்தது, தவம் செய்யக்கூடிய வலிமையும் இருந்தது. ஆனா இப்ப கூட இந்த ஆன்மீக இடங்கள்ல இருக்கிறாங்க அப்படின்றது, ஆனா நமக்கு கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டாங்க. சித்தர்கள் இருக்கிறாங்க சவுத் இந்தியாலாம் சொல்றாங்க, சித்தர்கள் இருக்கிறாங்க, முனிவர்கள் இருக்கிறாங்க. ஆனா இவர்கள்லாம் கிருஷ்ண பக்தர்களா அப்படின்னா இல்ல, அது ஒரு கேள்விக்குறிதான். கிருஷ்ண பக்தர்களா இருந்தாங்கன்னா ஆன்மீக உலகம், இல்லைன்னா இங்கே சித்திகள் பெறலாம். அதுல சில பேர் தான் வந்து சித்தி பெற்றவர்கள் தான் பாத்தீங்கன்னா, சில பேர் இந்த மேஜிக்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 2 விதமா இருக்குது. ஒரு சிலர் ஆன்மீக சித்தியே பெற்று ஆன்மீகத்தை மட்டுமே செய்வாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஏவல் அந்த மாதிரி பண்ணி அதுல எக்ஸ்பர்டைஸ் ஆகி அதுல மக்களை மயக்கறதுல இறங்குவாங்க. அவங்கெல்லாம் வந்து தங்களையே வணங்க வச்சிருவாங்க, மக்களை தங்களையே வணங்க வைக்கிறது. இதெல்லாம் ஒரு பவர் தான். நீங்க பாத்தீங்கன்னா சில பிரபல்யமான நபர்கள்லாம் அவங்கெல்லாம் தங்களை வணங்குவதற்கு பயன்படுத்திக்குவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பெரும்பாலும் நல்ல முனிவர்கள்லாம் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, தாங்க இருக்கிற இடத்தையே காட்டிக்காம வாழ்வாங்க. சரியா? கனிமொழின்னு ஒருத்தவங்க வந்தாங்க, பாவம் அவங்க ஏதோ கேள்வி கேட்க வந்தாங்க. மாதாஜி, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. திருமண வாழ்க்கைங்கிறது தீட்சைன்னு சொன்னீங்க மாதாஜி. கணவனோட செய்யக்கூடிய தேவை வந்து குறுக்கு செய்யற தேவை. அக்னி ஹோமங்கிறது என்ன மாதாஜி? வீட்டுல செய்யக்கூடிய கடமைகள், வீட்டுல செய்யற வேலை. ஆமா. மாதாஜி, இன்னொரு கொஸ்டின். இப்ப அஸ்வினி குமாரர்கள் வந்து நகுலன் சகாதேவன் மகாபாரதத்துல சொல்றாங்க. இங்க தன்வந்திரி பகவான டாக்டர் தானே மாதாஜி தேவர்களாக ராமாயணத்துல சொல்றாங்க. யார் மாதாஜி 2 பேரும்? தன்வந்திரி பகவான், அஸ்வினி குமாரர்கள் தோனோ ஏகி है மாதாஜி? இல்ல, ஏக்கு கிடையாது. அவங்க வேற இவங்க வேற. தன்வந்திரி வந்து जल्दी आना, इधर काम है, फटाफट आ जाना, मेरे को टाइम नहीं है. अरे यार यहाँ पे इडली नहीं है, जल्दी आना. சரியா? கனிமொழி மாதாஜி, தன்வந்திரி வேற. தன்வந்திரி வந்து அவங்க அங்க கடையிலயும் இருக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா. கவனமா உங்க கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன், கேளுங்க. தன்வந்திரின்றது வந்து விஷ்ணுவினுடைய அவதாரம். நான் உங்களை மியூட்ல போட்டுறேன். தன்வந்திரின்றவர் வந்து விஷ்ணுனுடைய அவதாரம். பார்க்கடலை கடையும் போது பகவான் வந்து அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு அவதரிக்கிறார். அது வந்து கடவுள். தன்வந்திரின்றது அவதாரம். அஸ்வினி குமாரர்கள்ன்றது வந்து தேவர்கள். தேவர்களா கூட ஆகல,
அதுக்கப்புறம் செவன முனிவரனுடைய கருணையினால தேவர்களாக பதவி பெற்றார்கள். அது வரைக்கும் அவங்க தேவர்கள் கிடையாது. அவங்க வெறும் டாக்டர்ஸ் தான். தேவர்களுக்கு எதனா நோய் வந்ததுன்னா அது ட்ரீட்மெண்ட் பண்ற டாக்டர்ஸாக தான் இருந்தாங்க. அப்புறமா ப்ரொமோஷன் கிடைச்சது அவங்களுக்கு. தன்வந்திரி கடவுள். சரியா? இப்ப நித்யா குமாரி மாதாஜி ஏதோ டவுட்ஸ் கேட்டீங்க. நித்யா மாதாஜி கை உயர்த்தி இருந்தீங்க. வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இரு சந்தேகமெல்லாம் ஒண்ணும் இல்ல மாதாஜி. உங்களுக்கு பாடம் நித்யா குமாரி கேளுங்க. மாதாஜி சாரி. மாதாஜி எனக்கு என்னன்னா இப்போ நீங்க கிளாஸ் இருக்கும்போது சொன்னீங்கல்ல இமீடியட்டா ரியாக்ஷன்ஸ் வந்தா அது பெட்டர் அப்படின்ட்டு சொன்னீங்கல்ல. ஒரு பிரச்சனை வரும்போது இமீடியட்டா ரியாக்ஷன்ஸ் வரும்போது அது அது பெட்டர் ஃபார் அஸ் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கல்ல. அது கொஞ்சம் ஆமா. எக்ஸாம்பிளோட கொஞ்சம் சொல்ல முடியுமா மாதாஜி? எப்படி நம்ம இப்போ ஒரு மனிதன் தப்பு செய்யறான்னா அதனுடைய தண்டனையை உடனே அனுபவிச்சான்னா அவனுக்கு வந்து அது நல்லது. ஏன்னா அந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டான். பக்தர்களாகிய நம்மளே வச்சுக்கலாமே, நம்மளே எடுத்துக்கலாமே. நம்ம தீட்சை எல்லாம் பெற்று விட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். தீட்சை பெற்ற பிறகு ஏதாவது தப்பு பண்ணோம்னா அது உடனே ரியாக்ஷனை கொடுக்காது. கொஞ்ச நாள் கழிச்சு எப்போவாது நம்ம புரியாத நேரத்துல நல்ல பக்தர்களா மாறும்போது கூட ரியாக்ஷன் கொடுக்கலாம். அப்ப அந்த நேரத்துல நமக்கு புரியாதுல்ல. இப்பவே தப்பு செஞ்சோம், இப்பவே தண்டனை அனுபவிச்சிட்டோம்னா அது நல்லது. ஏன்னா மறந்து போகாமல் இருக்கலாம். அப்புறம் இப்ப நல்லவங்களா இருக்கும்போது தான் நிறைய நேரத்துல தண்டனை கிடைக்குது. ரொம்ப நல்லவங்களுக்கு தண்டனை கிடைக்குது. அப்ப அவங்களுக்கு புரியாது, நான் என்ன பண்ணேன், நான் இப்ப நல்லவனா தானே இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும். ஆனா அவங்க எப்போ பண்ணது சேர்ந்து சமயம் பார்த்து சூழ்நிலை பார்த்து கொடுக்கப்படும். அதே சூழ்நிலையில் வைக்கப்பட்டு கொடுக்கப்படும். அப்போ வந்து அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் அந்த ஜீவனுக்கு. அதனால அப்பவே கிடைச்சிச்சு. சுகன்யாவுக்கு உடனே தப்பு செஞ்சா உடனே தண்டனை. அதனால அது வந்து புரியவும் புரிஞ்சது. நான் செய்த தவறுக்கு தான் நான் தண்டனை. இல்லைன்னா ஒரு ராஜகுமாரி போய் ஒரு கிழவனை திருமணம் செய்து கொள்ள விரும்புவாளா? பண்ண மாட்டா. ஆனா நான் செய்த தவறுக்கு தண்டனை அப்படின்றது உடனே புரிஞ்சது. இல்லைன்னா புரியாத. ஒரு அழகிய பெண்ணை நீ ஒரு கிழவனுக்கு கட்டி கொடுத்தா அவ நான் என்ன பண்ணேன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு அவ கஷ்டப்படுவா. ஒரு விதத்துல உடனே தண்டனை கிடைப்பது நல்லது. மாதாஜி சுகன்யா அது வேண்டான்னு சொல்லியிருந்தா என்னங்க மாதாஜி அழிஞ்சிருக்கும்? சாபம் கிடைச்சிருக்கும். அந்த நாடே அழிஞ்சு போயிருக்கும். ஓ, அவங்க நாடே அழிஞ்சிருக்கும். முனிவர் அப்படி அதெல்லாம் நடக்க விடல. மன்னனுக்கு தெரியும். மன்னன் வந்து அறிவாளி. அதனால உடனே சரணடைறான். பிடிச்சுக்கோ. அதே மாதிரி இன்னொரு சூழ்நிலையில நடக்குது. 2 பெண்களுக்கு சண்டை வரும். தேவயானி சர்மிஷ்டை அப்படின்னு சொல்லிட்டு 2 நண்பர்கள், தோழிகள். அதுல வந்து சர்மிஷ்டைன்றவ வந்து ராஜா பொண்ணு. தேவயானின்றது சுக்கராச்சாரியருடைய மகள். இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சண்டையில ராஜா பெண்ணாகிய சர்மிஷ்டை சுக்கராச்சாரியாரின் மகளை துணியெல்லாம் உருவி கிணத்துல தள்ளிடுறா. அப்ப அவ கிணத்துல விழுந்திருக்கும் போது ஒரு மன்னன், யயாத்தின்னு ஒரு மன்னன் வரான், அவளை காப்பாத்துறான். பிராமண பெண் சத்திரியனை திருமணம் செய்யக்கூடாது. பிராமணன்ற நிலை வந்து உயர்ந்த நிலை. ஆனாலும் அவளுக்கு வந்து விதி வந்து அவள் தன்னை விட தாழ்ந்த குலத்துக்கு போனோன்றது. அதனால அவளை காப்பாற்றும் போதே அவ சொல்லிடுறா, நான் வந்து நிர்வாணமா இருக்கிறேன், நீங்க பார்த்த முதல் ஆண், அதனால நீங்க தான் என் கணவர்னு சொல்லி அப்புறம் அவன் வந்து மனம் முடிக்க வரான். அதுக்குள்ள இங்க இவ வந்து முனிவரது பொண்ணு. யாரு? தேவயானை. சர்மிஷ்டா ராஜா பொண்ணு. யார் பவர் நீங்க சொல்லுங்க? ராஜா ஒஸ்தியா, முனிவர் ஒஸ்தியா? முனிவருங்க மாதாஜி. கரெக்டா சொல்லிட்டீங்க. ஏன்னா ராஜா வந்து தண்டனை கொடுத்து அவனை தூக்கி இருக்கலாம். இப்ப நான் ராஜா போது நான் முனிவர் எல்லாம் கூட சிறை சேரதும் கூட பண்ணலாமே. ஆனால் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்க ராஜாங்கள்லாம். அந்த ராஜாவுக்கு தான் பொண்ணு தப்பு பண்ணிட்டான்னு தெரிஞ்ச உடனே நீங்க என்ன சொன்னாலும் நான் செஞ்சிடறேன்னுறாரு.
சுக்கராச்சாரியார் அப்படி சாபம் கொடுக்க வர்றாரு, என் பொண்ணு கிட்ட உன் பொண்ணு சண்டை போட்டுச்சான், இந்த மாதிரி நிர்வாணமாக்கி கிணத்துல போட்டுருச்சான் உன் பொண்ணு, இதோ வரேன் அப்படின்னு வரும்போதே போய் காலை பிடிச்சிடுறாரு அந்த மன்னன். சர்மிஷ்டையினுடைய அப்பா போய் எப்படியே காலை பிடிச்சி என்ன சொன்னாலும் செஞ்சிடுறேன் அப்படின்னுறாரு. இது அறிவாளித்தனம், இல்லைன்னா நாடு அழிஞ்சிருக்கும். அப்போ சுக்கராச்சாரியார் சொல்றார், என் பொண்ணை நான் வந்து ராஜா கட்டி கொடுக்க போறேன் யயாத்திக்கு, அங்க இவ வேலைக்காரி. சர்மிஷ்டை ஒரு கோபம், கட்டுப்படுத்த முடியாத ஒரு கோபத்தினால வாழ்க்கை முழுக்க வேலைக்காரியா இருந்தா. தோழிகள் போவாங்க இல்லையா, ஒரு இளவரசி திருமணம் செய்து கொடுக்கப்பட்டால் தோழிகள் போவாங்க, அந்த தோழியில இவ ஒரு தோழி. எப்படி இருக்கும், சர்மிஷ்டை ராஜகுமாரி, தவறு பண்ண, அதனால தண்டனை. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அமிர்தமாய் மாதாஜி, அமிர்தமாய் மாதாஜி, அமிர்தமாய் விஷா. சரிங்க மாதாஜி. மாதாஜி, இப்போ முனிவர்களுக்கு என்ன? முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் இப்ப ரிஷிகள் சொல்றோம், முனிவர்கள்னு சொல்றோம், அவங்க ரெண்டும் ஒண்ணுதான் மாதாஜி, ரெண்டும் ஒண்ணுதான். எதனா நுணுக்கமான வித்தியாசம் இருக்கலாம், நான் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். முனிவர்கள் ரிஷிகள்லாம் ஒண்ணுதான். ரிஷி அப்படின்றது வந்து இந்திரியங்களை கட்டுப்படுத்தியவர்கள் அர்த்தம். முனிவர்களும் அப்படிதான், புலன்களை ரிஷின்னா என்ன, புலன்களை கட்டுப்படுத்தியவர்கள். நிறைய இடத்துல அந்த ரிஷிகள்னு சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வசந்தி மாமி, அப்போ அவங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? புலன்களை கட்டுப்படுத்தியவர்கள் எதற்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? புலன்களை கட்டுப்படுத்தி அதை வந்து அவங்க திருமணமும் வந்து ஒரு என்ன சொல்றது, ஆசிரம் தான். இல்லற வாழ்க்கைன்றது புலன் கட்டுப்பாடு இல்லைன்னு இல்லை, புலன்களை நெறிப்படுத்துறது. அதுலயும் இஷ்டத்துக்கு ஆட்டம் போட முடியாது, குழந்தைகளுக்காக மட்டும்தான் இல்லற வாழ்க்கை. ஆனா அவாதான் புலன்களையே வென்று விட்டார்களே, அப்பதானே வென்று விட்டார்கள். ஆனாலும் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு உண்டு, திருமணம் செய்து கொள்ள ஒரு சாய்ஸ் இருக்கு, பண்ணலாம், வாய்ப்புகள் உண்டு. அவங்க நினைச்சா அதுல இருந்து வெளியே வந்து கிரகஸ்த ஆசிரமத்துல போலாம். சன்னியாசத்துல இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வெளியே வந்து கிரகஸ்த ஆசிரமத்துக்கு போகலாம். அப்ப திருப்பி ஒரு ஸ்டெப் லோவர் வர மாதிரி ஆயிடும் இல்லையா? ஆமா ஆமா, அததான் அவரு சௌபரி முனிவர் அப்படின்றவர் வந்து ஒரு அபராதம் பண்றார். சௌபரி முனிவர் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம் அந்த கதையெல்லாம். சௌபரி முனிவர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து கருடனுக்கு சாபம் கொடுக்கிறார். கருடன் வந்து ஒரு பக்தன், கருடனுக்கு போய் சாபம் கொடுக்கலாமா? ஆனா அந்த பக்தனா இருந்தாலும் அவர் சாப்பாடு வந்து மீன்கள் இந்த மாதிரி மாமிசம் தான் கருடனுக்கு சாப்பாடு. ஆனா இவர் வந்து மீன்களுக்கு சகாயம் பண்றேன்னு சொல்லிட்டு சாபம் எடுக்கிறார், இந்த கோலத்துக்கு நீ வரவே கூடாது, வந்தினா நீ செத்துருவேன்னு சாபம் போடுறார். அது வைஷ்ணவ அபராதம். அதனால இந்த சௌபரி முனிவர் என்ன பண்றாரு, மீன்களை பார்த்து அவருக்கு புலனாசை வருது. தண்ணியில மீன்களோட சேர்ந்து வாழும்ல, ஒரு பெண் மீன் ஆண் மீனோட சேர்ந்ததை பார்த்த உடனே இவருக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில ஆசை வந்துருது. பாருங்க, அவ்வளவு நாள் வரல, அபராதம் பண்ணா கீழே இறங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அபராதம் பண்ணார், அதனால அவர் கிரகஸ்தத்துல இறங்க வேண்டிய நிலைமை. வர்றாரு, வெளியே வர்றாரு. வெளியே வந்து ஒரு மன்னன் கிட்ட போய் எனக்கு வந்து திருமணம் மன்னன் வந்து இப்ப நான் நீ கிழவனா இருக்கிற, அசிங்கமா இருக்கிற, உனக்கு நான் பொண்ணு தர முடியாது, எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்காது அப்படின்னு சொல்றதுக்கு பயம் அந்த ராஜாக்கு. எனக்கு 50 பொண்ணு இருக்கிறா, நீங்க போய் அங்க நில்லுங்க, யாருன்னா கல்யாணம் பண்ணிக்கிறான்னா நான் கட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு டெக்னிக்கலா அவர் ஒதுங்குறார். அப்போ இவர் என்ன பண்ணார், சௌபரி முனிவர் தன்னை இளமையா மாத்திக்கிறார். இந்த மாதிரி போனா எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொல்லி, அவருக்கு தவ வலிமை இருக்குல்ல, அதை வச்சு இளமையா மாத்தி போறாரு. அப்ப 50 பொண்ணும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது. ஆனால் 50 பெண்களோட வாழ்ந்த பிறகு அழ ஆரம்பிக்கிறார். அடடா, நான் என்ன செஞ்சேன், நான் செய்த வைஷ்ணவ அபராதத்தினால்தான் நான் கீழே விழுந்தேன், இந்த மாதிரி பெண்களோட வாழ ஆரம்பிச்சேன். எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா திரும்பியும் வானப்பிரஸ்தத்துக்கு வந்து திரும்பியும் சன்னியாசம் போனோம்ல. ஏற்கனவே சன்னியாசத்துல இருந்தார், கிரகஸ்தம் வந்தார், கிரகஸ்தம் வந்து திருப்பி வானப்பிரஸ்தம் போனோம், அப்புறம் சன்னியாசம் போனோம். அதை உணர்ந்து அப்புறமா அழுது தேறி
திரும்பவும் முக்தி பெற்றதாக வரலாறு சொல்லுது. ஏன்னா அவர் தவற யோசிக்கிறார், மன்னிப்பு கேட்டு அப்புறம் திருந்துறார். அப்போ ஒரு சின்ன தப்பு இல்லை, அபராதம். பக்தர்களை நிந்திக்க கூடாது. அவர் கருடாழ்வாரை நிந்திக்கிறார் புரியாம. அது உண்டு. முனிவர்கள் நினைச்சா திருமணம் செய்து கொள்ளலாம். இன்னும் கொஞ்சம் திரும்பியும் தாமதமாகும் அவங்க அந்த ஸ்டேட்டுக்கு திரும்பி போறதுக்கு. இல்ல கிரகஸ்த முனிவர்களும் இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அத்ரி முனிவர் பாத்தீங்கன்னா, அத்ரி முனிவர் இதோட தான் இருக்கிறார். அனுசுயா அத்ரி முனிவர் தம்பதியினர். அந்த மாதிரி திருமணம் ஆன முனிவர்கள் கூட இருக்காங்க. சரியா? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? வாழ்த்துக்கள் மாஜி. பகவத் தரிசனம் கேளுங்க. துளசி மாராணி வாழ்த்துக்கள் மாதாஜி. பகவத் தரிசனம் சேவை பண்ணதுக்கு வெரி கிருஷ்ண மாதாஜி. வாழ்த்துக்கள். எனக்கு எதுக்கு மாதாஜி? நீங்க பரிசு பெற்றீர்களா? நீங்க சேவை செஞ்சது நாங்க புக் வைக்க முடியும். ஓகே. ஆமா, பரிசு வாங்கினாங்களா வந்து துளசி மாராணி மாதாஜி. நீங்கள புக் போட்டது நாங்க வைக்க முடியும். எங்களுக்கு இப்படி சேவை கிடைக்கும். இந்த பகவத் தரிசன திருவிழாவில் எனக்கும் பரிசு கொடுத்தாங்கன்னு யாரோ சொன்னாங்க. எனக்கும் சொன்னாங்க. எனக்கு ஆனா அவங்க சொல்லவே இல்லை உங்களுக்கு நாங்க பரிசு கொடுக்க போறோம். நான் ஒரு எழுத்தாளர்ன்றதுனால பரிசு கொடுத்தாங்களாம். அது பக்தர்களுடைய கருணை. துளசி மாராணியும் புத்தகம் விநியோகம் செய்யறதுல நம்பர் 1 மாதாஜி. நீங்க என்ன பரிசு பெற்றீர்கள்? ஆமா மாதாஜி. ஒரு போட்டோ கொடுத்தாங்க மாதாஜி. உரல கட்டிட்டு இருப்ப தாமோதரியில போட்டோ. ஹேண்ட் பேக் கொடுத்தாங்க மாதாஜி. துளசி மாராணிக்கு ஜெய். 1 2 3 3 கழுக்கு மாதாஜி. நீங்க நம்பர் 1 மாதாஜி. தமிழ்நாட்டுல நம்பர் 1 இல்ல நீங்க? பகவத் தரிசன விற்பனையாளர்ல துளசி மாராணி மாதாஜி. எத்தனாவது இடம்? எத்தனாவது இடம் மாதாஜி நீங்க பெற்றீர்கள்? 1 2 தெரியும் மாதாஜி. 3 ஆனா அவங்க சொல்லல. 3 இருக்கு மாதாஜி. 2 இருக்கு மாதாஜி. ஓகே. அவங்க சொல்லல நீங்க முதலிடம் 2ஆம் இடம். ஐயே சொல்லிட்டு வந்தா உனக்கு அது கடைசி டைம் ஆகும் கஷ்டம். வாழ்த்துக்கள் மாதாஜி. வாழ்த்துக்கள். மிக்க சந்தோஷம். ரொம்ப நன்றி. பத்மாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பத்மாவதி மாதாஜி ஏதாவது கேள்விகள் இருக்கா? சரி, வகுப்பு முடிச்சிடலாம். அடுத்த வாரம் சனிக்கிழமை சந்திக்கலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ஸ கிருபா சிந்துப்யேவச பதிதானம் பாவனேப்யோ. நன்றி. ஹரே கிருஷ்ணா.